You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். சகோதரன் நெவில், உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. கர்த்தருடைய வீட்டிற்கு திரும்பி வர வேண்டும் என்று இருப்பது மிகவும் நன்மையாய் உள்ளது. நான் எங்கே சென்றாலும் கவலை இல்லை. ஆனால் கூடாரத்திற்கு திரும்பி வருவதற்கு நான் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாய் உள்ளேன். இந்த சிறிய பழைய இடத்திற்கு நான் திரும்பி வர விரும்புவதை குறித்து ஏதோ காரியம் உண்டு. இது வெறுமன இது என்னுடைய முதலாவது சபையாயும் நான் எப்போதும் போதகராய் இருந்து வருகிற ஒரே சபையாயும் உள்ளது. எனவே இங்கு மீண்டும் திரும்பி வருவது நன்மையாகவே தென்படுகிறது. அந்த மகத்தான காலையிலே சூரியன் பிரகாசிக்க மறுக்கும் போது, நட்சத்திரங்களும் தங்களுடைய ஒளியை கொடாமல் மங்கும் போது, இந்த கூடாரத்திலிருந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிற சிலர் அந்நாளில் அங்கே பிரசன்னமாவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் அந்த நேரத்தையே எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். சற்று முன்பு நான் அறையினூடாக வந்தபோது அங்கே பின்னால் உள்ள சகோதரி ஆர்கன் பிரைட் அவர்களை நான் சந்தித்தேன். அப்பொழுது அவள் கிங்ஸ்டன் கூட்டத்திற்கு அந்த நேரத்தில் வந்திருந்த சில ஜனங்கள் இங்கு இருக்கிறார்கள் என்பதை என்னிடத்தில் கூறிக்கொண்டிருந்தாள். அவர்கள் ஒரு சாட்சியாக இங்கு இருப்பதற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் எங்கிருந்தாலும் ஜமாய்க்காவில் உள்ள கிங்ஸ்டன் கூட்டத்தில் இருந்தவர்கள் தங்கள் கரங்களை உயர்த்தினால் நலமாயிருக்கும். அப்படி ஆம், மிகவும் பின்னால் உள்ளனர். சரி, அது அருமையாயிருக்கிறது. நான் ஓரலினுடைய அஞ்சல் அட்டையை பார்க்கிறேன். நீங்கள் அவருடைய கூட்டங்களை ஏற்கனவே அறிவித்திருக்கிறீர்கள் என்று நான் யூகிக்கிறேன். நான் நேற்றைய தினம் வரையில் அந்த தேதிகளை அதை அறியவே இல்லை. அது 6ஆம் தேதியிலேயே துவங்குகிறது என்று நான் யூகிக்கிறேன். அது அப்படித்தானே? 6 முதல் 15 வரை லூயிவில்லில் சகோதரன் ராபர்ட்ஸின் கூட்டங்கள். இப்பொழுது போய் அவர் பேசுவதை கேளுங்கள். சகோதரன் ராபர்ட்ஸ் என்னுடைய ஒரு நெருங்கிய பழக்கமுள்ள நண்பனாகவும் ஒரு உண்மையான கிறிஸ்துவின் ஊழியக்காரனாயும் இருக்கிறார். ஒவ்வொரு இரவும் நீங்கள் அவருடைய செய்திகளை கேட்டு மகிழ்வீர்கள் என்று நிச்சயமுடையவனாய் நான் இருக்கிறேன். அவர் வியாதியஸ்தற்காக ஜெபிக்கும் போது நீங்கள் தேவனுடைய அசைவை காண்பீர்கள் என்று நான் நிச்சயமுடையவனாயிருக்கிறேன். ஏனென்றால் அவர் ஒரு மகத்தான விசுவாச மாவீரனாயிருக்கிறார். சகோதரன் ராபர்ட்ஸ் தேவன் வல்லமையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனாய் உள்ளார். அவருடைய ஊழியமானது உயர்ந்திருக்கிறது. நான் முதலில் சகோதரன் ராபர்ட்ஸை சந்தித்த போது அவர் மிசௌரியில் உள்ள பரிசுத்த லூயிஸில் ஒரு சிறிய கந்தையான கிழிந்த கூடாரத்தில் இருந்ததை நான் நினைவு கூறுகிறேன். அப்பொழுது நான் மிசௌரியில் உள்ள கான்சாஸ் பட்டணத்தில் இருந்தேன். நான் மிசௌரியில் உள்ள கான்சாஸ் பட்டணத்தின் அரங்கத்தில் இருந்தேன். அவர் முன்னால் உள்ள இருக்கையில் அமர்ந்திருந்தார். ஆராதனைக்கு பிறகு நாங்கள் பின்னாக சுற்றி சென்று பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது அவர்கள் என்னை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தனர். அவர் என்னை காட்டிலும் வாலிபமாக இருந்தார். ஓரல் தன்னுடைய 40க்குட்பட்ட வயதில் இருந்தார். எனவே அவர் வியாதியஸ்தற்கான என்னுடைய ஜெபத்தை தேவன் கேட்பார் என்று நீர் நினைக்கிறீரா என்று கேட்டார். நான், சகோதரனே, ஜெபிக்கும் எவருடைய ஜெபத்தையும் அவர் கேட்பார் என்றேன். நல்லது. அவர் புறப்பட்டு சென்றார். அப்பொழுது அவர், இதோ நான் போகிறேன் என்றார். அவர் கல்லூரி படிப்பையும் 4 வருட மனோதத்துவ இலையும் கற்ற மிக கூரறிவு திறமை வாய்ந்த ஒருவராயிருக்கிறார். அவர் ஒரு திறமையான மனிதர் என்பதில் நான் நிச்சயமுடையவனாயிருக்கிறேன். அவர் இப்பொழுது ஒரு இடத்தை அமைத்து அங்கு தன்னை சுற்றிலும் ஒரு ஆலோசக பணியாளர் கூடாமையும் மற்ற காரியங்களையும் வைத்திருக்கிறார். அவர் பேசுகிற பொழுது அவர் தீர ஆய்வாராய்வு செய்து பேசுகிறார். நீங்கள் உண்மையாகவே அவருடைய பிரசங்கத்தை கேட்டு மகிழ்வீர்கள் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். இப்பொழுது பியூரிடோவிலும் ஜமாய்க்காவிலும் நடந்த எங்களுடைய சிறிய கூட்டத்தில் நம்முடைய கர்த்தர் என்ன செய்தார் என்பதன் பேரிலான ஒரு சிறு அறிக்கையை நான் கொடுக்க விரும்புகிறேன். நான் அங்கு சென்றதே ஒரு வினோதமான காரியமாக இருந்தது. ஏனென்றால் அநேக தொலைபேசி அழைப்புகள் வந்திருந்தன. இங்குள்ள லியோ அந்த தொலைபேசி அழைப்புகளை அறிந்திருக்கிறார். ஒரு வாரம் முழுவதுமே சரியாக ஆயிரக்கணக்கான இடங்களிலிருந்து கூட்டங்களுக்கான அழைப்புகள் வந்திருந்தன. ஆனால் அப்படி இருந்தும் அங்கு செல்ல அதற்காக நான் வழிநடத்தப்படுவதை உணர விரும்புகிறேன். நான் செல்லும்படி என்னை அனுப்பின ஒரு மனிதனின் நிமித்தம் நான் வருவேனேயானால் அப்பொழுது நான் அந்த சபையின் பெயரில் அல்லது அந்த ஸ்தாபனத்தின் பெயரில் வருகிறேன். நான் செல்ல வேண்டும் என்று சகோதரன் நெவில் கூறின காரணத்தால் நான் செல்வேனேயானால் அப்பொழுது நான் சகோதரன் நெவிலின் பெயரில் செல்ல வேண்டியதாக இருக்கும். ஆனால் இயேசுவானவர் அனுப்புகிற பொழுதோ நான் செல்ல விரும்புகிறேன். எனவே அப்பொழுது நீங்கள் ஜனங்களை சந்திக்கும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செல்ல முடியும். நான் படுக்கையின் மேல் படுத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் சற்று களைப்படைந்திருந்தேன். இந்த பள்ளத்தாக்கில்
உடனடியாகவோ அல்லது சற்று கழித்தோ எப்போதாவது நான் இந்த பள்ளத்தாக்கிலிருந்து வெளியேற வேண்டும். ஏனென்றால் இது என்னுடைய தொண்டையில் குரல் வேறுபாட்டை உண்டாக்கக்கூடிய ஒரு இடமாய் இருக்கிறபடியால் என்னால் தொடர்ந்து பேச முடியாமல் போய்விடுகிறது. எனவே நான் தூரமாய் இருந்து திரும்பும் போது லியோவும் நாங்கள் அன்று நாள் வரும்போது பிளாரிடோவில் உள்ள சதுப்பு நிலங்களில் 40 மைல்கள் தூரத்தில் இருந்தபோது தொண்டை தெளிவாக இருந்தது. ஆனால் லூயிவில்லில் 40 மைல்களுக்குள்ளாக வந்தபோதோ அது மீண்டுமாக அடைத்துக் கொண்டது. சகோதரன் பாங்சூட் இந்த காலையில் இங்கெங்கோ இருக்கத்தான் வேண்டும். அன்று நாள் பியூரிடோரிக்கோ மற்றும் கிங்ஸ்டனில் இருந்து வந்தபோது என்னுடைய தொண்டை எவ்வித கலகரப்பும் இல்லாமல் அவ்வளவு தெளிவாக இருந்து கொண்டிருந்தது. நான் ஆகாய விமானத்திலிருந்து இறங்கியவுடன் அப்படியே நன்றாகவே இருந்தது. ஆனால் ஜெஃபர்சன்வில்லுக்கு போவதற்கு முன்னரே அது மீண்டும் அடைத்துக் கொண்டது. பாருங்கள், இங்கு பள்ளத்தாக்கு உள்ளது. அது காற்றில் உள்ள கிருமிகளாய் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அது தேவனாய் இருக்க வேண்டும். ஏதோ ஒன்று என்னை இங்கிருந்து செல்லும்படி செய்ய முயற்சிக்கிறது. ஆகையால் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் அதற்காக ஜெபித்து அநேக முறைகள் கேட்டிருக்கிறேன். ஆனால் எப்படி இருந்த போதிலும் நான் விழித்தெழுந்த போது அது காலை சுமார் 3 மணியாயிருந்தது. என்னுடைய மனைவியும் சிறு பையனும் உறக்கத்தில் இருந்தனர். நான் படுக்கையின் பக்கத்தில் எழுந்து திரளான ஜனங்கள் ஒரு விஸ்தாரமான இடத்தில் கூடியிருப்பதை கண்டேன். நான் பில்லியினிடத்தில், நீ அங்கு சென்று அந்த ஜனங்களுக்கு ஜெப அட்டைகளை கொடு என்றேன். அவன் சரியப்பா என்றான். ஆனால் ஒரு சில நிமிடங்களில் அவன் திரும்பி வந்து, நீங்கள் அந்த ஜனங்களுக்கு ஜெப அட்டைகளை கொடுக்க இயலாது என்றான். மேலும் அவன், இந்த மனிதன் இங்கு நிற்பதை நீங்கள் காண்கின்றீர்களா என்று கேட்டான். நான் ஆம் என்றேன். அவன் அங்கு சென்று, ஒரு ஜெப அட்டை வேண்டுமென்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள் என்று நான் கூறினேன் என்றான். மேலும் நான் அவனுக்கு ஒரு ஜெப அட்டையை கொடுக்க சென்ற போது அவன் எங்கோ சென்று விட்டான். பின்னர் நான் அங்கு சென்ற போது அவன் மீண்டும் வேறெங்கோ சென்று விட்டான். இப்பொழுது அவன் மீண்டும் இங்கு திரும்பி வந்திருக்கிறான் என்றான். எனவே நான் ஒரு ஜெப அட்டையை கூட கொடுக்க முடியாது என்றான். நானோ, நல்லது பில்லி, நீ ஜெப அட்டைகளை கொடுக்க வேண்டாம், ஏனென்றால் ஒவ்வொருவரையும் அழைத்து ஜெபிக்கும் அளவிற்கு அத்தகைய ஒரு பெரிய இடமாய் அமைந்துள்ளது என்றேன். நீங்கள் பாருங்கள், ஜெப அட்டைகள் குழப்பம் உண்டாவதை தவிர்க்கும்படிக்கே ஜெப அட்டைகள் கொடுக்கப்படுகின்றன. நான் ஒவ்வொருவரையும் அங்கு அழைத்து எனக்குள்ள அந்த இடத்தில் அவர்களை வரிசைப்படுத்தி ஒவ்வொருவராக அவர்களுக்காக ஜெபிக்க முடியும் என்றேன். அவன் சரி என்றான். பின்னர் அவன் வலப்பக்கமாக திரும்பி என்னை விட்டு சென்று விட்டான். அவன் அந்த படியாய் சென்று விட்டபடியால் நான் இந்த வழியாக சுற்றி திரும்பி வந்து அவனை கவனித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்ததை கேட்டேன். அது, ஆனால் இந்த நேரத்தில் நான் உன்னை மேன்மைப்படுத்த துவங்குவேன் என்று உரைத்தது. அப்பொழுது நான் நோக்கி பார்த்தேன். நான் அத்தகைய ஒரு திரளான ஜனங்களை ஒருபோதும் கண்டதே இல்லை. அவர்கள் எல்லாவிடத்திலும் இருந்தும் கூட்டமாக திரண்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது சகோதரன் ராபர்ட்ஸினுடைய பெயர் கூப்பிடப்பட்டு, இப்பொழுது சகோதரன் ஓரல் ராபர்ட்ஸ் உம்மை காண வந்து கொண்டிருக்கிறார் என்று கூறப்பட்டது. நானோ சகோதரன் ராபர்ட்ஸை நான் எப்படி வாழ்த்துவது என்று கேட்டேன். அதற்கு அவர் உம்மை வாழ்த்துகிற விதமாகவே என்று கூறப்பட்டது. நல்லது, சகோதரன் ராபர்ட்ஸ் ஒரு கருப்பு நிற சூட்டோடும் பிங்க் கிராஸ்பி அணிகிறது போல ஒரு சிறு தொப்பியோடு, ஒரு சிறு கருப்பு தொப்பியோடும் அதை சற்று மேலே தூக்கியவாறு பின்னாக இறக்கிவிட்டுக் கொண்டு வருவதை நான் கண்டேன். நான் ஒரு விதமாக மேலே நின்று கொண்டு அவரை நோக்கி பார்க்க, அவரோ ஹலோ சகோதரன் பிரணாம் என்றார். அதற்கு நான் ஹலோ சகோதரன் ராபர்ட்ஸ் என்று கூறி அவருடைய கரத்தை குலுக்கினேன். பின்னர் அவர், உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய அளவு கூட்டம் வந்துள்ளது என்றார். நான், சகோதரன் ராபர்ட்ஸ், மிகுதியான கூட்டம் என்றேன். அவரும் பில்லி சென்றது போலவே வலப்பக்கமாக திரும்பி சென்று விட்டார். நான் எங்கிருந்து அவர்களிடத்தில் பேசப் போகிறேன் என்று நினைத்தேன். நான் எல்லாவிடத்திலிருந்தும் பேசும்படி ஒரு பொருளை கண்டறிய முயற்சித்து விட்டேன். நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். எங்கிருந்து அவர்களிடம் பேசுவது என்பதையே என்னால் புரிந்து கொள்ளக்கூடாமல் இருந்தது. அப்பொழுது யாரோ ஒருவர், நல்லது, இங்கு வாருங்கள் என்றார். நான், நல்லது, நீங்கள் அங்கு நலமான ஒன்றையுமே காண முடியவில்லையே என்றேன். நான் அந்த இடத்தை கடக்க துவக்கினேன். அப்பொழுது நான் இதை நினைவு கூர்ந்தேன். நான் தேவனுக்கு முன்பாகவும் அவருடைய பிள்ளைகளுக்கு முன்பாகவும் எப்பொழுதும் என் இருதயத்தில் தாழ்மையாய் இருப்பதே நான் செய்ய வேண்டிய முக்கியமான காரியமாய் உள்ளது என்று சொல்லிக் கொண்டேன். நான் தரிசனத்தை விட்டு தெளிந்தேன். அது எதை பொருட்படுத்துகிறது? நாம் இருக்கப் போகிற அப்படிப்பட்ட இல்லை என்றால் அது எங்கே உள்ளது என்றும் அவர் எங்கே இருக்கப் போகிறார் என்பதையும் பொருட்படுத்துவதாக இருக்கலாம் என்று எண்ணினேன். நீங்கள் பாருங்கள், சில நேரங்களில் தரிசனங்களில் அவர் உங்களுக்கு எங்கே என்று கூட கூறாமல் அவர் வெறுமன உங்களிடத்தில் பேசுகிறார். நீங்களும் வெறுமன அது ஊமையை போன்று உள்ளது. வேதாகமத்தை வாசிக்கிற நீங்கள் அதை புரிந்து கொள்ளுகின்றீர்கள் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். பின்னர் நான் முன்னறைக்குள்ளாக சென்று சற்று நேரம் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது காலை சுமார் 3:30 அல்லது 4 மணியாயிருக்கும். நான் உண்மையாகவே அரை தூக்கத்தில் இருந்தேன்.
எனவே நான் திரும்பவும் சென்று படுத்துக் கொண்டேன். அப்பொழுது நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அது மிகவும் வினோதமான ஒரு சொப்பனமாயிருந்தது. உங்களில் அநேகர் என்னுடைய மேலாளர்களில் ஒருவரான ஜாக் மூரை, சகோதரன் ஜாக் மூரை அறிவீர்கள். நான் பல வருடங்களாகவே அவரை அறிந்திருக்கிறேன். நான் அவருடைய மகள் சுமார் 17 வயதுடைய ஒரு பெண்ணோடு ஒரு தேதியை குறித்துக் கொண்டு அவளுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு அழைத்துக் கொண்டே அவளை, சிறுமி ஜாக்கியை, குன்றின் உச்சிக்கு வழிநடத்திக் கொண்டிருந்ததை எண்ணி பார்த்தேன். நல்லது, அவள் வெறுமன ஒரு பாலூட்டும் குழந்தையா இருந்தது முதற்கொண்டே நான் அவளை அறிந்திருக்கிறேன். நான் அவளை குன்றின் மேலே வழிநடத்திக் கொண்டிருந்தேன். நான் இந்த பெண்ணை வழிநடத்திக் கொண்டே குன்றின் மேல் 3 நகர வட்டார அளவிற்கு உயரே சென்று விட்டேன். நாங்கள் ஒரு பெரிய மரத்தினடியில் வந்தபோது அவள் கீழே அமர்ந்தாள். 19 வயதுக்குட்பட்ட அநேக சிறிய பெண் பிள்ளைகள் அணிந்து கொள்ளும் பாவாடைகளின் மாதிரியை நீங்கள் அறிவீர்கள். அது ஒரு விதமாக புடைத்துக் கொண்டிருக்கும். அவள் அந்த விதமான பாவாடைகளில் ஒன்றை உடுத்தியிருந்தாள். அவள் இந்த சிறிய பாவாடையை எடுத்து அதை ஒரு விதமாக பரப்பி கீழே அமர்ந்தாள். வழக்கமாக வாலிப பருவத்தினர் ஒருவரை ஒருவர் நோக்கி பார்ப்பது போல அவள் தன்னுடைய கரங்களை இந்த விதமாக மடக்கி கட்டிக்கொண்டு ஆகாயத்தை நோக்கி பார்க்க துவங்கினாள். நல்லது, ஜாக்கி ஒரு மிக அருமையான சிறு பெண். ஆனால் அவள் மிகப்பெரிய வாயையும் மிகப்பெரிய கண்களையும் ஒரு விதமான மஞ்சள் சிவப்பான முடியையும் கொண்டவளாய் மிகவும் கவர்ச்சியற்றவளாயிருக்கிறாள். ஆனால் உண்மையாகவே ஒரு சிறு பெண்மணியாயிருக்கிறாள். அவள் ஆகாயத்தை நோக்கி பார்த்தபோது ஆகாயத்தின் பிரதிபலிப்பு அவளுடைய கண்களில் எப்படி இருந்தது என்பதை என்னால் அவளுடைய பெரிதார கண்களில் காண முடிந்தது. நல்லது, நான் அவளிடத்திலிருந்து சுமார் 5 அடி தூரத்தில் இந்த விதமாய் கீழே ஒரு கழித்து படுத்துக் கொண்டு ஒரு வைக்கோலை எடுத்து அதை என்னுடைய வாயில் வைத்து அந்த வைக்கோலை மெல்ல துவங்கினேன். நான் இங்கு என்ன செய்ய போகிறேன்? நான் ஒரு வயோதிப மனிதன். ஏன் இந்த வாலிப பெண்ணோடு இருக்கிறேன்? ஏன் என்று சிந்திக்க துவங்கினேன். நான் எனக்கு திருமணமாகி பிள்ளைகளை உடையவனாக இருக்கிறேனே, இங்கு எனக்கு இந்த வாலிப பெண்ணோடு எவ்வித வேலையும் கிடையாதே என்று கூறிக்கொண்டேன். நான் எழும்ப ஆரம்பித்தேன். நான் எழும்பின போது ஒரு சத்தம் மரத்திலிருந்து வந்து இது ஒரு காரணத்திற்காக ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று உரைத்தது. நான் விழித்தெழுந்து ஒரு தீக்கனவு கண்டது போல கிட்டத்தட்ட கூச்சலிட்டேன். நான் பின்வாங்கி போகப் போவதை அது குறிக்கிறதா அல்லது ஏதோ காரியம் எனக்கு சம்பவிக்கப் போகிறதா என்று வியப்புற்று எண்ணி பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் என்னுடைய சொந்த சிந்தனையை பயன்படுத்த முயற்சிப்பேனேயானால் அப்பொழுது நான் அவை எல்லாவற்றையுமே குழப்பி விடுவேன். எனவே நான் தேவன் பேரில் அப்படியே காத்திருப்பேன் என்று எண்ணினேன். நான் ஜெபிக்க துவங்கினேன். கர்த்தாவே, அந்த சொப்பனம் முந்தின இரவில் உண்டான அந்த தரிசனத்தோடு சம்பந்தப்பட்டதா அல்லது அது எதை குறிப்பிடுகிறது என்று கேட்டேன். சிறிது நேரம் காத்திருந்த பிறகு, 1 மணி நேரமாயிருக்கலாம், என்னுடைய மனைவி ஏற்கனவே எழுந்து சிற்றுண்டியை ஆயத்தம் செய்திருந்தாள். அப்பொழுது அந்த சத்தம் மீண்டும் திரும்பவும் உண்டாகி, கிங்ஸ்டனுக்கு போ, அங்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கு சொல்லப்படும் என்று உரைத்தது. ஆகையால் நான் உடனடியாக கிங்ஸ்டனுக்கு சென்றேன். அவர்கள் வெள்ளிக்கிழமை நான் அங்கு இருப்பேன் என்பதை வியாழக்கிழமை பிற்பகல் அறிந்து கொண்டனர். நான் செய்திருந்த விளம்பரமே அவ்வளவுதான். நான் நல்ல திறமையான முறையில் கூட்டத்தை ஏற்பாடு செய்வதிலோ அல்லது ஜனக்கூட்டத்தை கணக்கிட்டு கூறுவதிலோ திறமையற்றவன். ஏனென்றால் என்னால் வழக்கமாகவே அதனை சரியாக கூற முடிகிறதில்லை. ஆனால் முதல் இரவே நாங்கள் சுமார் 1200 பேர்களையே கொண்டிருந்தோம். ஏனென்றால் அது ஒரே நாளில் அறிந்து கொள்ளப்பட்டது. ஆனால் அடுத்த நாள் அவர்கள் தகவலேந்திகள் மூலமாக 4 மைல் தூரத்தில் உள்ள மலைகளுக்கு மேலே செய்தியை அனுப்பினர். ஒரு தகவலேந்தி 4 மணி நேரம் ஓடி தகவலை தந்தான். பின்னர் வேறொரு தகவலேந்தியை மலைகளுக்கு மேலே அனுப்பினர். எனவே 2ஆம் நாள் இரவு சுமார் 5000 பேர் வந்திருந்தனர். பின்னர் 3ஆம் நாள் இரவு 15000, 20000 இருக்கலாம் என்று கணக்கிடப்பட்டது. எனவே லட்சக்கணக்கானோர் கர்த்தரண்டை வந்தனர். அந்த தரிசனம் ஒரு சிறிய சபையாயிருந்தது. அந்த பெண் ஒரு கன்னியாய், வெறுமன ஒரு குழந்தையாயிருந்தாள். அது சபையின் கன்னித்தன்மையை பொருட்படுத்தியது. குன்றின் மேலுள்ள 3 நகர வட்டாரங்கள் நான் 3 நாட்கள் ஊழியம் செய்வேன் என்பதை குறிக்கிறதாயிருந்தது. என்னுடைய ஊழியத்தை கொண்டு அந்த சிறிய கற்புள்ள கன்னி சபையை அவளிலிருந்த நிலையிலிருந்து அழைத்துச் சென்று அந்த முழு தீவையும் அசைக்கும் அளவிற்கு தேவனுடைய காரியங்களில் உயர்வானவற்றிற்கு கொண்டு சென்றேன். அப்பொழுது ஊழியக்காரர்களும் சுற்றியிருந்த ஜனங்களும் அழுது கெஞ்சி, வெறுமன ஓர் இரவு இல்லை, 3 இரவுகளிலும் நகர பணியாளர்களை இணங்கியிருக்க செய்தனர். நாங்கள் அங்கிருந்து பியூரிடோ ரிக்கோவுக்கு சென்றோம். நாங்கள் அங்கு மகத்தான வெற்றியை சந்தித்தோம். அந்த இடத்தில் லட்சக்கணக்கானோர் திரண்டிருந்தனர். அதில் 40000 விலையேறப்பட்ட ஆத்துமாக்கள் கர்த்தராகிய இயேசுவண்டை வந்ததாக கணக்கிடப்பட்டது. போகையிலே நான் நம்புகிறேன்
நான் அதை என்னுடைய சொந்த சபையில் கூறுவேன். ஆனால் நான் அதை பொதுவான ஜனங்களிடத்தில், என்னுடைய சொந்த சபை ஜனங்கள் சுற்றிலும் இல்லாத இடத்தில் கூற முடியாது. ஏனென்றால் அது தவறாக காணப்படலாம். ஆனால் நான் இங்கு ஒரு துண்டுத்தாளில் ஒரு நீதிபதியினுடைய பெயரை எழுதி வைத்திருக்கிறேன். நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டுக் கொண்டிருந்த போது அவரும் அவருடைய பணிக்குழுவினரும் எங்களிடம் உரை நிகழ்த்தினர். அப்பொழுது அவர், நாங்கள் இந்த தீவில் பல்வேறுபட்ட ஊழியக்காரர்களை கௌரவித்து வருகிறோம் என்றார். அவர், அண்மையில் திரு பில்லி கிரகாம் இந்த தீவிற்கு வந்துவிட்டு சென்றார் என்றார். மேலும் அவர், அப்பொழுது எங்களுக்கு ஒரு மகிமையான கூட்டம் உண்டாயிருந்தது என்றார். மேலும் அவர், ஆனால் பில்லி கிரகாம் நாங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிற அதே சுவிசேஷத்தையே எங்களுக்கு கொண்டு வந்தார் என்றார். அவர், பின்னர் நாங்கள் திரு ராபர்ட்ஸ் அவர்களை இந்த தீவில் கௌரவித்தோம் என்று கூறி, திரு ராபர்ட்ஸ் எங்களுக்கு 3 நாட்கள் மகத்தான கூட்டத்தை நடத்தி தந்தார் என்றும் கூறி, ஆனால் தங்கும் உணவு விடுதிகளின் செலவுகளோ மிகுதியாயிற்று என்று அவர் கூறினார். மேலும் 3 இரவுகளுக்கான தங்கும் உணவு விடுதியின் செலவு $35,000 ஆக்கிவிட்டு சென்று விட்டனர் என்றார். அவர், அதன் பின்னர் திரு ஆஸ்பான் இங்கிருந்தார். அவர் ஒரு மகத்தான கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இருந்தார். ஆனாலும் என்று கூறி, திரு ஆஸ்பான் இங்கிருந்து சென்றபோது எதிர்பார்த்தபடி நடவாமல் ஒரு ஏமாற்றமே உண்டாயிருந்தது என்றும், எல்லா காரியமுமே ஏமாற்றத்துக்குள் ஆகிவிட்டது போன்றே காணப்பட்டது என்றார். மேலும் அவர், ஆனால் நாங்கள் இந்த கூட்டத்தில் கவனித்தோம், அதாவது மேடையின் மேல் சகோதரன் பிரணாம் ஜெபிப்பது எவருக்குமே எளிமையாயிருந்தது. ஆனால் என்று கூறி, கூட்டம் முடிந்த பிறகு நாங்கள் ஜனக்கூட்டத்திலிருந்து பாராக்கட்டை வண்டிகள் நிறைய பழைய சக்கர நாற்காலிகளையும் ஊன்றுகோல்களையும் மற்றவைகளையும் பொறுக்கி எடுத்தோம் என்றார். மேலும் அவர், இந்த முறை இது ஒரு மனிதனாய் இருக்கவில்லை, ஆனால் தேவன் எங்களிடத்திற்கு வந்தார் என்றார். நானோ, என்னுடைய ஜெபங்களை எதிர்பார்க்க வேண்டாம், ஆனால் உங்களுடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வைத்து நீங்களே ஜெபியுங்கள் என்றேன். அவர்கள் 1 டஜன் அல்லது 2 டஜன் நபர்களை மேடையின் மேலே கொண்டு வந்திருந்தனர். பகுத்தறிதல் உண்டான போதோ ஜனங்கள் சத்தமிட்டு கதறினர். நாங்கள் 4ஆம் தரமான உணவு விடுதியில் தங்கியிருந்து நாங்களே எங்களுடைய சொந்த செலவுகளையும் மற்றும் பயண செலவுகளையும் முழுவதுமாக செலுத்தினோம். அதை செய்ய நீங்களே உதவி செய்தீர்கள். நீங்கள் உங்களுடைய தசமபாகங்களில் என்னை அனுப்பினீர்கள். அதனால் தான் அதை செய்தோம். நீங்கள் அதனுடைய ஒரு பாகமாக இருக்கின்றீர்கள் என்பதை அதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வரப்போகும் மகத்தான மகிமையின் நாளில் தேவன் உங்களுக்கு அதன் பலனை அளிப்பார். பாருங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் ஒரு நபர் சென்று ஏதோ ஒன்றை செய்வாரானால், பின்னர் நீங்கள் பாருங்கள், அந்த நபர் புறப்பட்டு செல்லுகிற போது அவர்கள் ஒரு பெரிய ஏமாற்றம் என்றும் தேவன் எங்களை விட்டு சென்று விட்டார் என்றும் நினைக்கிறார்கள். தேவன் உங்களை விட்டு விலகுறதில்லை. அவர் எப்பொழுதுமே உங்களோடு இருக்கிறார். பாருங்கள், அது யாரோ ஒருவராய் இருப்பது போன்று நீங்களாயும் இருக்கலாம். தேவன் ஒரு நபரை ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்காக உபயோகிக்கலாம். ஆனால் அது அந்த நபருக்கு தேவன் பேரில் உள்ள விருப்பத்தை அது குறிப்பிடுகிறதில்லை. அது தேவனில் உள்ள உங்களுடைய சொந்த விசுவாசமாயிருக்கிறது. அங்கே அவர்கள் பண்டைய லேசான சிறு ஒற்றை குதிரை சக்கரை வண்டிகளில், அதாவது அவர்கள் சிறிய ஒற்றை குதிரை வண்டி சக்கரங்களைப் போல ஆயத்தப்படுத்தி எடுத்துக்கொண்டு ஒரு பலகையை உண்டு பண்ணி அதன் மீது ஜனங்களை படுக்க செய்து அவைகளை உள்ளே உருட்டி செல்கின்றனர். ஆனால் ஆராதனை முடிந்த பிறகோ முழு குதிரை பந்தய மைதானமும் காலியாகிவிட, பின்னர் அவர்கள் 4 சக்கர பாராக்கட்டை வண்டிகளிலும் பண்டைய சிறுகட்டை வண்டிகளிலும் சென்று பண்டைய பெரிய நாற்காலிகளையும் ஊன்றுகோல்களையும் படுக்கைகளையும் கட்டில்களையும் வாரிக்கொண்டு வருகின்றனர். அங்கே கர்த்தரின் பிரசன்னம் இருந்தபடியால் அவர்கள் அவைகளை அங்கேயே விட்டுவிட்டு சென்று விட்டிருந்தனர். அதைத்தான் நாம் காண விரும்புகிறோம். அப்பொழுது மனிதன் காட்சியிலிருந்து விலக தேவன் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த காலையில் சற்று உதவி செய்யும்படியாய் திரும்பி வந்துள்ளேன். எனவே நான் ஒரு சில நிமிடங்கள் பேசப் போகிறேன். இந்த ஒலிநடாவை முதலில் வெளியில் அனுப்ப வேண்டாம் என்று நான் பையன்களிடம் கேட்டுக்கொண்டேன். 3 நாட்களாகவே நான் எதன் பேரில் பேசலாம் என்று கடினமாக சிந்தித்து வந்தேன். இந்த காலை நான் புறப்படுவதற்கு முன்னதாக என்னுடைய இருதயத்தில் சபைக்கான ஒரு கடுமையான எச்சரிப்பை உண்மையாகவே நான் உணர்ந்தேன். எனவே நான் அவர்களிடத்தில் ஒலிநாடாவில் பதிவு செய்யுங்கள், ஆனால் அவைகளை விற்பனைக்காக வெளியிட வேண்டாம் என்றேன். ஆனால் நாம் இதை செய்வதற்கு முன்பு நான் உங்களுக்கு ஒரு சிறு காட்சியை கூற விரும்புகிறேன். அது உங்களுக்கு நன்மையை செய்யலாம், ஏனெனில் அது எனக்கு நன்மையை செய்தது. நாங்கள் லியோ, ஜீன், நான், என்னுடைய மகன் பில்லிப்பாலும் அவனுடைய மனைவியும் மற்றும் ஜார்ஜியாவிலிருந்து இங்கு கூடாரத்துக்கு வருகிற ஒரு நண்பரோடும் 3 நாட்களாக மீன்பிடிப்பு பயணம் சென்றிருந்தோம். அவர்கள் எங்களை தூரமாக ஒரு சதுப்பு நிலத்திற்கு அழைத்து சென்றனர். அது சரியாக எங்கே இருந்தது என்பதை நான் அறியேன். ஆனால் ஓகியோபிக்கு அருகிலோ அல்லது அதை போன்ற ஏதோ ஒரு இடமா இருக்கலாம். அவைகளின் பெயரை நான் அறியேன். அதை
செமினோல் இந்தியர்கள் கொடுத்திருந்தனர். ஆனால் எப்படி இருந்த போதிலும் நாங்கள் அநேக மைல்கள் தூரத்தில் இருந்தோம். இந்த சகோதரன் ஈவான்ஸ், அவருடைய சகோதரன் ஒரு பாவியாக இருந்தார். அவர் ஒரு மிகப்பெரிய செம்படவனாக இருந்தார். அவர் ஒரு சில மாதங்களுக்கு முன் சதுப்பு நிலங்களுக்குள்ளாக சென்றிருந்தார். அவர்கள் வாலில் விஷம் உள்கொண்ட நச்சுப்பாம்பு என்று கூறும் பாம்புகள் அங்கிருந்தன. அந்த நச்சுப்பாம்பு அவரை கடித்து விட்டது. அப்பொழுது அவர் மரிக்கும் தருவாயில் கிடந்தார். அவருடைய சரீரம் வீங்கிவிட்டிருந்தபடியால் அவர்கள் அவரை வைத்தியரிடம் அழைத்து சென்று அவருக்கு பல ஊசிகளை போட்டனர். ஆயினும் அந்த காரியங்கள் பயனற்றதாகிவிட்டன. அந்த இடங்களில் அதிகமாக உள்வாய் வெண்ணிறமான நச்சுநீர் பாம்புகளும் கொடிய விஷமுள்ள தண்ணீர் பாம்புகளும் 20 அடி நீளமுள்ள பெரிய முதலைகளும் இருக்கின்றன. நாங்கள் அங்கு மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது நான் ஒரு மிகப்பெரிய மீனை பிடித்திருந்தேன். அது உண்மையாகவே அன்று ஒரு பொழுதுபோக்கு நாளாயிருந்தது. அது மிகப்பெரியதாக இருந்தபடியால் என்னால் அதை தண்ணீரிலிருந்து வெளிக்கொண்டு வர முடியவில்லை. எனவே நான் அந்த தூண்டிலை நேராக்கினேன். இல்லை என்றால் அது எளிதாக தப்பிவிடும். நாங்கள் சுமார் 150 பவுண்டுகள் எடையுள்ள அநேக பெரிய மீன்களை பிடித்திருந்தோம். அவைகளில் சில அதிக பவுண்டுகள் எடையுள்ளதாயும் சில 4 to 7-8 பவுண்டுகள் எடையுள்ளவர்களாகவும் இருந்தன. நான் இந்த மிகப்பெரிய மீன் ஒன்றை பிடித்திருந்தேன். அதுவோ நழுவி விட்டது. எனவே நான் அந்த ஒன்றை விட்டுவிட்டபடியால் நான் 6-7 பவுண்டுகள் எடை கொண்ட மற்றொன்றை பிடித்தேன். நான் லில்லி இதழ்களின் மேல் தெரியும்படி வைக்கும் அளவிற்கு நீளமான ஒரு கோலை வைத்திருந்தேன். சகோதரன் ஈவான்ஸும் வைத்திருந்தார். நாங்கள் முழுமையாகவே தண்ணீரில் நனைந்திருந்தோம். ஏனென்றால் அது வெறுமன சதுப்பு நிலமாக இருந்தது. எனவே அவர் தன்னுடைய காலணிகளை கழற்றிவிட்டு தன்னுடைய காற்சட்டைகளை மேலே சுருட்டி விட்டுக் கொண்டு உலர்ந்து போயிருந்த ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஆடைகளை உலர வைத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் இந்த பெரிய மீன் புதர்களில் சுற்றி புரளுவதை கண்டார். நானும் அவருக்கு நேரே சென்று கொண்டிருந்தேன். அவர், சகோதரன் பிரணாம், அப்படியே ஒரு நிமிடம் இருங்கள், நான் அதை உங்களுக்காக பிடித்து வருகிறேன் என்றார். அவர் அங்கு ஓடினார். நான் மீன் கிட்டத்தட்ட மரித்து போய்விடும் அளவில் இதழ்களில் படுத்துள்ளது என்று யூகித்து அதை மேலே இழுத்தேன். அவர் அதை மேலே தூக்க ஓடினார். அவர் அதை மேலே தூக்கிய போது அவர் வேதனையோடு அலறிக்கொண்டே அங்கே திரும்பி வந்தார். ஒரு நச்சுப்பாம்பு அவரை கடித்து விட்டிருந்தது. நாங்கள் அவரை பார்த்தபோது அவருடைய காலில் அந்த நச்சுப்பாம்பு கடித்திருந்த அந்த இடத்தில் நச்சுப்பல் கடித்திறங்கிய துவாரங்கள் இருந்தன. அது அவருடைய கண்களில் கண்ணீர் வரும் அளவிற்கு அவரை மிகவும் மோசமாக காயப்படுத்தியிருந்தது. எனவே அவர் தன்னுடைய எலும்புகள் செயலற்று மறுத்து போய்க் கொண்டிருப்பது போல உணர்வதாக கூறினார். நாங்களோ அநேக மைல் தூரத்தில் உள்ள சதுப்பு நிலத்தில் இருந்தோம். அவர் ஒரு பெரிய திடகாத்திரமான மனிதனாக இருந்தபடியால் தூக்கிச் செல்ல வேண்டியதாக இருந்தது. ஒரு பாம்பு உங்களை கடிக்கும் போது நீங்கள் கிட்டத்தட்ட மரித்து விடும் அளவிற்கு ஒரு சில நிமிடங்களிலேயே மிகவும் சுகவீனம் அடைந்து விடுவீர்கள். அப்பொழுது லியோ அங்கு நின்று கொண்டிருந்தார். அப்பொழுதோ, நீர் இன்னமும் தேவனாக இருக்கிறீரே என்ற ஒரு காரியம் என்னுடைய சிந்தையில் உண்டானது. அவர் தன்னுடைய காலை கையினால் அழுத்தி பிடித்துக் கொண்டிருந்தார். அந்த நச்சுப்பாம்பு அவரை கடித்த இடத்தில் அதனுடைய 2 நச்சுப்பற்கள் கடித்திறங்கின துவாரங்கள் இருந்தன. நான் அந்த இடத்தின் மேல் கரங்களை வைத்து, கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையில் அவர்கள் சர்ப்பங்களின் தலைகளையும் தேள்களையும் மிதிப்பார்கள், ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தாது என்று எழுதியிருக்கிறதே என்றேன். அப்பொழுது உடனடியாக அவருடைய காலில் உண்டாயிருந்த வலி நீங்கிற்று. எனவே அவர் உடனே தன்னுடைய காலணிகளை அணிந்து நாள் முழுவதும் மீன் பிடித்தார். நாங்கள் அந்த இரவு சென்று அதை குறித்து மற்றவர்களிடம் கூறின போது அவர்கள், நீர் மருத்துவரிடம் செல்வது மேலானது என்றனர். அதற்கு அவர், தேவன் என்னை இம்மட்டும் பாதுகாத்துக் கொண்டார் என்றால் அவர் என்னை குறித்த மற்ற யாவற்றையும் குறித்து பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்றார். நாங்கள் 3 நாட்களும் மீன் பிடிக்கையில் எந்த சுகவீன விளைவும் ஏற்படவே இல்லை. தேவன் இன்னமும் தேவனாகவே இருக்கிறார். அவர் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் காத்துக் கொள்ளுகிறார். என்னுடைய முழு ஊழியத்திலும் ஒரு பாம்பு கடி அண்டைக்கு தேவன் வந்ததை நான் கண்டது அதுவே முதல் முறையாகும். ஏனெனில் பாம்பு கடித்துவிட்ட ஒருவருக்காக நான் ஜெபிக்கும்படியான தருணத்தை பெற்றிருந்தது அதுவே முதல் முறையாயிருந்தது. அவர் தம்முடைய எல்லா வாக்குத்தத்தங்களையும் காத்துக் கொள்ளுகிறார் என்றும் அவருடைய வார்த்தைகள் நன்மையானதும் உண்மையானதுமாய் இருக்கின்றன என்பதையும் சற்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்கிறார். ஆமேன். இன்றிரவு ஆராதனையையும் வருகின்ற புதன்கிழமை ஆராதனையையும் நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுது உண்மையாகவே யாரோ ஒருவருக்கு ஜெபம் தேவைப்படுகிறது என்றால் அது எனக்கே ஆகும். நினைவில் கொள்ளுங்கள், சகோதரன் ராபர்ட்ஸனுடைய கூட்டம் பட்டணத்தில் நடைபெறும் போது சென்று கலந்து கொண்டு கூடாரத்திலிருந்து அவருக்கு வாழ்த்துதலை கூறுங்கள். நாம் வேத வாக்கியங்களை வாசிப்பதற்கு முன்பு நாம் நம்முடைய காலூன்றி அப்படியே ஒரு நிமிடம் எழும்பி நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் சபையின் பழைய ஞானப்பாட்டாகிய என் விசுவாசம் உண்மையை நோக்கி பார்க்கிறது என்ற இந்த மகிமையான பாடலின் ஒரு பல்லவியை அல்லது 2 பல்லவியை வெறுமன இசையின்றி பாடுவோமாக. சரி, இப்பொழுது
எல்லோரும் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். நாம் அதை பாடுவோமாக. நீங்கள் எப்படி பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை குறித்து சிந்திக்காமல் அப்படியே அதை தேவனுடைய மகிமைக்கென்று பாடுங்கள். சகோதரன் நெவில், நீர் அதை எங்களுக்கு முன்னின்று நடத்தி கொடுப்பீரா? என் விசுவாசம் உம்மையே நோக்கி பார்க்கிறது. கல்வாரியின் ஆட்டுக்குட்டியே, தெய்வீக ரட்சகரே, இப்பொழுது நான் ஜெபிக்கையில் எனக்கு செவிகொடும். என் குற்றத்தை போக்கிவிடும். ஓஹோ, இன்று முதல் என்னை முழுமையாக உம்முடையவராக்கிவிடும். வாழ்க்கையின் இருளான பாதையில் நான் நடக்கும்போது துயரம் என்னை சூழ்ந்து பெருகையில் நீரே என் வழிகாட்டியாயிரும். இருள் பகலாய் மாற கட்டளையிட்டு துக்கத்தை தொலைத்து பயத்தை நீக்கும். உம்மை விட்டு விலகாதபடிக்கு என்னை என்னென்றைக்கும் கைவிடாதேயும். நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு நான் வேதாகமத்தின் புனித ஏடுகளில் இருந்து வாசிக்க விரும்புகிறேன். பரிசுத்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13வது மற்றும் 14வது வசனங்கள். நாம் அதனை வாசிக்கையில் கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யமான ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நாம் ஜெபம் செய்வோமாக. ஓ தேவனே, கர்த்தராகிய இயேசுவை மரணத்திலிருந்தும் கல்லறையிலிருந்தும் திரும்பவும் கொண்டு வந்தவரே, அவரை இந்த காலையில் ஒரு ஜீவ பலியாக எங்களுக்கு அளித்துள்ளவரே, நீர் எங்களை குறித்து மிகுந்த அக்கறையுள்ளவராக இருப்பீர் என்ற எண்ணத்தின் பேரில் நாங்கள் எங்களுடைய ஜீவியங்களை புதியதாய் உம்மண்டை தாழ்மையாய் அர்ப்பணம் செய்கிறோம். நாங்கள் பாவிகளாயிருக்கையில், பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாயிருக்கையில், நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனை பாவ மாம்ச சாயலில் உண்டாக்கி எங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும் ஒரு கிருபாதார பலியாகும்படிக்கு அனுப்பினீர். அந்த குற்றமற்றவர் எங்களை உம்முடைய ஐக்கியத்தில் மீண்டும் ஒப்புரவாகும்படி சேர்க்க குற்றத்திற்காக பாடுபட்டார். ஓஹோ தேவரே, இந்த காலை எங்கள் மத்தியில் ஏதாவது பாவம் இருக்குமானால், எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திற்கும் தேவனுடைய செய்தியை கொண்டு வருகின்ற பரிசுத்த ஆவியானவை தடை செய்யும்படியான ஏதாவது காரியம் இருக்குமானால், கர்த்தாவே, நீர் எங்களுடைய அக்கிரமங்களை எங்களுக்கு மன்னிக்கும்படி நாங்கள் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை சுத்தப்படுத்தும். நாங்கள் ஒன்றுமற்றவர்கள் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். நாங்கள் ஒன்றுமற்றவர்கள் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆனால் நீரோ பரிசுத்தராய், நீர் உண்மையுள்ளவராய், நீர் நீதிபரராய், நீரே அந்த இரக்கத்தின் ஊற்றாயிருக்கின்றீர். இன்றைக்கு நாங்கள் தவற்றிற்காக வருந்தும் ஆத்துமாக்களாக தாழ்மையாய் தவழ்ந்து வருகிறோம். பியூரிடோ ரிக்கோவிலிருந்தும் ஜமாய்க்காவிலிருந்தும் சாட்சிகள் வெளியே சென்றன. ஏனெனில் நீர் அப்படிப்பட்ட மகத்தான கிரியைகளை அங்கு செய்திருக்கிறீர். ஓ தேவனே, அது நீதிபரரின் வருகையின் அடையாளமாய் உள்ளது. நீர் எப்படியாய் சகோதரன் ஈவான்ஸை அந்த சர்பத்தின் விஷ பற்களில் இருந்து விடுவித்தீர். ஏனெனில் அவர் ஒரு விசுவாசியாய் இருந்தார். உம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே உண்மையானவர்களாக இருக்கின்றன. இப்பொழுதும் கர்த்தாவே, சத்துரியங்களை கடித்து விஷப்படுத்தி இருக்கின்ற மரண விஷப்பற்களிலிருந்து இந்த காலையில் எங்களை விடுவியும். கர்த்தாவே, இந்த காலையில் உம்முடைய பிசின் தைலத்தை எங்களுடைய ஆவிகளில் தோய்வித்து எல்லா அநீதிகளில் இருந்தும் எங்களை சுத்திகரிப்பீராக. சத்துருவின் வல்லமையினால் நொறுங்குண்டிருக்கிற மாம்ச பிரகாரமான சரீரங்களின் சுகவீனங்களை சுகப்படுத்தும். தெய்வீக பிரசன்னத்தில் உள்ள அவர்கள் எல்லோரும் சுகமடைவார்களாக. கர்த்தாவே, எழுதப்பட்ட உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களிடத்தில் இப்பொழுது பேசும். என்ன கூற வேண்டும் என்று அறியாதிருக்கிறபடியால் நீரே அதை அருளும். கர்த்தாவே, நீர் எங்களை எச்சரித்து உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் அவர் பொருட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நான் எப்பொழுதுமே சற்று தாமதமாக வருகிறேன். ஏனென்றால் இப்பொழுது நான் காத்திருக்கிறேன். ஞாயிறு பள்ளி முடிந்துவிட்டது என்று நான் யூகிக்கிறேன். ஆனால் அதை குறித்து ஏதோ காரியம் உண்டு. நான் வீட்டிலிருந்து வரும்போது எனக்கு ஏராளமான நேரம் உள்ளது என்பதை போன்றே நான் உணர்ந்தேன். எப்படியாயினும் நாம் மிகவும் அவசரத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே நாம் சீக்கிரமாய் முடிக்க தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் இந்த கடுமையான எச்சரிக்கையை அவருடைய சந்ததியில் இருந்த ஜனங்களிடத்தில் கொடுத்துக் கொண்டிருந்தார். அந்த ஜனங்கள் மிகவும் பக்தியுள்ளவர்களாயிருந்தனர். அவர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்றார். இப்பொழுது அவர்கள் பக்தி இல்லாதவர்களாய் இருந்த காரணத்தால் அதை கூறிக்கொண்டிருக்கவில்லை. அவர்கள் மிகவும் பக்தியானவர்களாயிருந்தனர். ஆனால் அவர்கள் சபையிலும் குறிப்பிட்ட கோட்பாடுகளிலும் ஸ்தாபனங்களிலும் நம்பிக்கை கொண்டிருந்து பரம்பி இருக்கவே தேவனில் விசுவாசமாய் இருந்தபடியால் அவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் சரியாய் இருந்தனர் என்றே எண்ணிக்கொண்டனர். ஆனால் அவர் வெகு சிலரே உள்ளே பிரவேசிப்பார்கள் என்று அவர்களிடத்தில் கூறிக்கொண்டிருந்தார். எனவே நான் அந்த சந்ததியை இந்த சந்ததிக்கு ஒப்பிடக்கூடுமா என்று இந்த காலையில் நான் வியப்படைந்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், அப்பொழுது அது யூத யுகத்தின் முடிவாயிருந்தது. எனவே அவர் பல்வேறுபட்ட யுகங்களின் பல்வேறு வகையான முடிவுகளை பல்வேறுபட்டவர்களிடத்தில் குறிப்பிட்டு கூறிக்கொண்டிருந்தார். மேலும் அவர்
அவர்களுக்கு முன்னிருந்தவர்களின் யுகங்களில் அதே காரியம் செய்யப்பட்டிருந்தது என்பதை அவர்களிடத்தில் கூறிக்கொண்டிருந்தார். அவர்கள் அதை அடையாளம் கண்டு கொள்ள தவறி போயினர். அவர் பேசிக் கொண்டிருந்ததான சில காரியங்களை குறித்து நாம் பார்ப்போமாக. உதாரணமாக, தேவன் அந்த மனிதனில் இருந்தார் என்பதை அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. அவர் மனிதனாய் இருக்க எப்படி தன்னைத்தானே தேவனாக்கிக் கொள்ள முடியும் என்பதே அவர்கள் காண முடியாமற் போனதற்கான மிகப்பெரிய தடையாயிருந்தது. தேவன் மானிட சரீரத்தில் எப்படி வாசம் செய்தார் என்பதை அவர்களால் காண முடியாதிருந்தது. எல்லா காலங்களிலும் எல்லா நேரத்திலுமே தேவன் எப்பொழுதுமே மனிதனில் வாசம் செய்து வருகிறார். மனிதன் தேவனுடைய பிரதிநிதியாயிருக்கிறான். ஒவ்வொரு சந்ததியிலுமே தேவன் தம்முடைய ஜனங்களிடத்தில் மானிட உதடுகளின் மூலமே பேசுகிறார். அவர் எப்பொழுதுமே யாரோ ஒருவரை அல்லது அவர் உபயோகிக்கக்கூடிய ஏதோ காரியத்தை தெரிந்து கொள்கிறார். அவர் அவர்களிடத்தில் ஆபிரகாமை குறித்து இடதலாயிருந்த அப்படிப்பட்ட ஒன்றை குறிப்பிட்டு கூறினார். அவர், நீங்கள் உங்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றும் ஆபிரகாம் உங்களுடைய தகப்பன் என்றும் அழைத்துக் கொள்வீர்களேயானால் அவன் என்னுடைய நாளை கண்டான், அதை கண்டு களி கூர்ந்தானே, ஆபிரகாம் தீர்க்கதரிசியாய் இருந்தானே என்று அவர்களிடம் கூறினார். இயேசுவானவர் மேசியாவாய் இருந்தார் என்று அவர் அவர்களுக்கு நிரூபிக்கும்படியாய் அவர் அவர்களிடத்தில் குறிப்பிட்டு கூறிக்கொண்டிருந்தார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனெனில் மேசியாவின் அடையாளம் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. எனவே ஒவ்வொரு சந்ததியினூடாகவும் மேசியாவின் அடையாளம் அந்த விதமாகவே இருந்து வந்துள்ளது. ஆனால் அப்படி இருந்து வந்த போதிலும் அவர் தன்னை தேவனாக்கிக் கொள்கிறார், தம்மை மேசியாவாக்கிக் கொள்கிறார் என்பதே அவர்களை இடரச் செய்தது. அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது ஆபிரகாம், அவர்கள் அவரை தங்களுடைய தகப்பன் என்று அழைத்தனர். தேவனை சந்தித்த போது அவரும் கூட மாம்சத்தில் இருந்தார். ஏனென்றால் அவர் ஒரு கன்றுக்குட்டியின் மாம்சத்தை புசித்து, சோள ரொட்டியை புசித்து, பாலை பருகி, வெண்ணையை ஆபிரகாமின் முன்னிலேயே புசித்தார். ஆயினும் அவர் தேவனாயிருந்தார். ஆபிரகாம் அவரை தேவன் என்று அடையாளம் கண்டு கொண்டு அவரை ஏலோகிம் என்று அழைத்தான். அது சர்வ வல்லமையுள்ள யெகோவா ஆகும். ஒரு மனிதன் ஆடைகளை அணிந்தவராய் தன்னுடைய சரீரத்தின் மேல் தூசியோடு ஒரு மரத்தின் கீழே நிழலுக்காக அமர்ந்து மாம்சம் புசித்து பாலை பருகிறார். அப்பொழுதும் அந்த குளிர்ந்து போன கொடூர இருதயம் கொண்ட தன்னல யூத நீதிமான்களால் அவர் தேவகுமாரனாய் இருக்க வேண்டும் என்று விசுவாசிக்க முடியவில்லை. ஆனாலும் ஆபிரகாமை தங்களுடைய தகப்பன் என்று அழைத்துக் கொண்டனர். அவர் தன்னுடைய மாம்ச சரீரத்தில் அதே காரியத்தை செய்து கொண்டிருந்தார் என்பதையும், தேவன் அவர்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை சந்தித்த போது வேறொரு மாம்ச சரீரத்தில் அதை செய்தார் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்து கொண்டிருந்தார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், ஆனால் அவர்களால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. நீங்கள் பாருங்கள், அப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஏனென்றால் அவன் ஒன்றை தெரிந்து கொண்டிருந்தான். அந்த தெரிந்து கொள்ளுதல் இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்ற ஒவ்வொரு நபருக்கு முன்பாகவும் கொண்டு வரப்படுகிறது. ஒவ்வொரு நபருக்கு முன்பாகவும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் வைக்கப்பட்டிருக்கிறது. லோத்து அவருடைய சகோதரனின் மகனும் அவர்களுடைய மேய்ப்பர்களும் நிலங்களை குறித்து வாக்குவாதம் செய்ய துவங்கினர். ஆபிரகாம் ஒரு நீதிமானாய் இருந்தபடியால் அவர்களிடத்தில், நமக்குள்ளே வாக்குவாதங்களே இல்லாதிருக்கட்டும், நீ செல்வதற்கான உன்னுடைய வழியை தெரிந்து கொள் என்றான். அந்த நிலைமை ஒவ்வொரு விசுவாசியினுடைய ஜீவியத்திலும் உண்டாகிறது. அது இந்த காலையில் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, அது எனக்கு முன்பாகவும் இருக்கிறது. லோத்து பின்வாங்கி போகப் போகிறான் என்பதை அவன் சிந்தித்து பார்க்கவே இல்லை. ஆனால் அவன் காரியங்கள் சுலபமாய் இருந்த சோதோமையே எதிர்நோக்கி சென்றான். அநேக சமயங்களில் நாம் சுலபமான வழியை எதிர்நோக்குகிறோம். நான் இந்த குறிப்பிட்ட சபையில் சேர்ந்து கொள்வேன், நீங்கள் பாருங்கள், அப்பொழுது எவருமே அதற்கு விரோதமாக எதையும் கூற மாட்டார்கள். ஏனென்றால் அது நகரத்திலேயே மிகப்பெரிய சபையாய் உள்ளது, சுலபமான வழியாயிற்று. நாம் அநேக சமயங்களில் அதை செய்யும் பொழுது நாம் தவறாயிருக்கிறோமே. நினைவிருக்கட்டும், நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றினால் நீங்கள் ஜனங்களால் வெறுக்கப்படுவீர்கள். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நீங்கள் கிறிஸ்துவண்டை வர வேண்டுமானால் நீங்கள் எந்த சபையின் மூலமாகவோ அல்லது எந்த ஸ்தாபனத்தின் மூலமாகவோ அல்லது எந்த கோட்பாட்டின் மூலமாகவோ வர முடியாது. நீங்கள் இரத்தத்தினாலே வர வேண்டும். அதுவே உள்ளே வருவதற்கான ஒரு வழியாய் உள்ளது. நீங்கள் உங்களோடு வேறு யாரையும் அழைத்துக் கொண்டு வர முடியாது. நீங்கள் தனிமையாகவே வந்து உங்களுடைய சொந்த அறிக்கையிடுதலின் பேரில், உங்களுடைய சொந்த விசுவாசத்தின் பேரில் நிற்க வேண்டும். நீங்கள் போதகரின் பேரில் அல்லது உங்களுடைய சொந்த தாயாருடைய விசுவாசத்தின் பேரில் சவாரி செய்ய முடியாது. நீங்கள் தேவனண்டை வரும்பொழுது நீங்கள் தனிப்பட்ட முறையிலேயே வர வேண்டும். அநேக சமயங்களில் நாம் அந்த மூடத்தனமான தெரிந்து கொள்ளுதல்களை செய்கிறோம். லோத்து அவன் சுலபமான ஒவ்வொரு காரியத்தையும் கண்டபோது அவன் அங்கே அதிக பணமும்
அதிக புகழும் இருந்ததை கண்டான். ஏனென்றால் அவன் ஒரு அந்நியனாய், ஒரு அறிவுத்திறன் கொண்ட மனிதனாய், கல்வி கற்றவனாய், அதிக மனோதத்துவம் பயின்றவனாய் இருந்திருப்பான். எனவே அவனால் குறிப்பிட்ட காரியங்களை செய்து அதே சமயத்தில் தன்னுடைய மார்க்கத்தை நிர்வகித்துக் கொள்ள முடிந்தது. அவரோ, நான் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறேன், எனவே நான் சோதோமுக்கு செல்லலாம், நான் கொஞ்சம் கூடுதலாக பணத்தை சம்பாதிக்கலாம், நான் ஒரு பெரிய மனிதனாக மாறிவிடலாம், ஒரு கால் ஒரு அருமையான பிரசங்கியாய் மாறிவிடலாம் என்றே எண்ணிக்கொண்டான். பாருங்கள், நீங்கள் ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்ய வேண்டும். சபையோரும் ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கின்றனர். நான் அங்குள்ள இந்த குறிப்பிட்ட சபைக்கு செல்வேன். ஓஹோ, பட்டணத்தில் உள்ள எல்லோருமே இதுதான் பெரிய சபையாய் உள்ளது என்று கருதுகிறார்கள். ஏன், பெருநகராண்மை கழக தலைவரும் இந்த சபையை சேர்ந்தவராயிருக்கிறாரே. இப்பொழுது அவன் உண்மையாகவே நன்றாயிருந்த ஒரு சபையை சார்ந்து கொண்டிருந்திருக்க கூடும். ஆனால் எப்பொழுதும் நீங்கள் அந்த சபையையும் அதனுடைய ஜனங்களையும் வேத வாக்கியங்களை கொண்டே நியாய்ந்திருக்க வேண்டும். சில நேரங்களில் அவர்கள் அது மக்களின் பாராட்டுக்குரிய விதத்தில் அமைந்துள்ள காரணத்தால், குறிப்பிட்ட இடங்களுக்கு செல்ல ஜனங்கள் நன்றாக உடையுடுத்துகின்ற காரணத்தால் செல்கின்றனர். அங்குதான் நாம் ஒரு முக்கியமான தவறை செய்கிறோம். இப்பொழுது இதை கவனியுங்கள். ஆபிரகாம் இரண்டாவதாக தெரிந்து கொள்வதை தேர்ந்தெடுத்துக் கொள்வதே அவன் செய்யக்கூடிய ஒரே காரியமாயிருந்தது. சில நேரங்களில் முதல் தெரிந்து கொள்ளுதலை காட்டிலும் இரண்டாவதாக தெரிந்து கொள்வதே மேலானதாயிருக்கிறது. அது அந்த விதமாய் தெரிந்து கொள்ளப்பட்டால் நலமாயிருக்கும். கவனியுங்கள், லோத் அந்த பெரிய நகரத்தை கண்டபோது அது கால நீடிப்புடையதாயிருக்கவில்லை. ஏனெனில் தன்னுடைய மனைவி உப்புத்தூணாவதை அவன் காணவில்லை. அந்த நகரம் அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதை அவன் காணவில்லை. ஆனால் ஆபிரகாமோ கர்த்தருடைய நிந்திக்கப்பட்ட சிலருடைய வழியை தெரிந்து கொண்டான். அவன் வனாந்தரங்களில் தரித்திருந்தான். அதே சமயத்தில் சாராள் என்ன கூறியிருப்பாள் என்றால், இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், தேசத்திலேயே சாராள் மிகவும் அழகுள்ள ஸ்திரீயாயிருந்தாள். அங்கே சாராளை போல அழகுள்ள ஸ்திரீகளே இல்லாதிருந்தனர். ஒவ்வொருவரும் அவளை கண்டபோது அவளோடு காதல் கொண்டனர். இப்பொழுது அந்த விதமான ஒரு தெரிந்து கொள்ளுதலை தெரிந்து கொள்வது சாராளுக்கு எவ்வளவு சுலபமாய் இருந்திருக்கும். ஆனால் அவளோ ஆபிரகாமோட தரித்திருப்பதையே தெரிந்து கொண்டாள். ஓ ஸ்திரீயே, இதிலும் அதிலும் சேர்ந்து கொண்டு புகழ் பெற்று விளங்கும்படி பிசாசு உன்னை குருடாக்க அனுமதிக்க வேண்டாம். நீ கிறிஸ்துவோடு தரித்திரு. ஏனென்றால் வேளையானது சமீபமாய் உள்ளது. சோதோம் குமராவுக்கு நேரிட்டதை காட்டிலும் பெரிதான அழிவுகள் இந்த தேசத்திற்காக முன்னோக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. சோதோம் குமராவிற்கு ஒரு நற்பெயர் அமைந்துவிடும். இப்பொழுது ஆபிரகாம் தேவனால் அவனுக்கு அருளப்பட்டிருந்த வழியை தெரிந்து கொண்ட போது தேசம் வளமற்றதாயிருந்தது. அவன் செழிப்பாயிருக்கவில்லை. ஆனால் அப்படி இருந்தும் அவன் தேவனை சேவித்தான். அவன் தேவனை விசுவாசித்தான் என்ற ஒரு காரியத்தை அவன் அறிந்திருந்தான். ஆகையால் ஒரு நாள் 3 மனிதர்கள் அங்கு வந்தனர். அவர்கள் புழுதியாயும் களைப்படைந்தவர்களாயும் இருந்தனர். எனவே ஆபிரகாம் அவர்களுக்காக மனம் வருந்தினான். அப்பொழுது அவன் அருகில் வந்து, கொஞ்ச நேரம் அப்படியே சிந்தூர மரத்தின் கீழே அமருங்கள் என்றான். அவன் நின்று அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது அவன் வெறுமன சாதாரணமான மனிதர்கள் அல்லவென்பதை அவன் அடையாளம் கண்டு கொண்டான். அவர்களுடைய பேச்சிலேயே அவர்கள் வித்தியாசமாயிருந்தனர். ஆபிரகாம் சென்று ஒரு இளங்கன்றை கொன்று அதை சமைத்து சாராளை அப்பத்தை சுட செய்து அவர்களை போஷிக்க ஆயத்தம் பண்ணினான். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவர்களில் 2 தூதர்களாயிருந்தனர். தூதர்கள் மானிட சரீரத்தில் இருந்தனர். அவர்களில் ஒருவர் தேவனாயிருந்தார். தேவனாயிருந்த அந்த ஒருவர் கூடார பக்கமாக தன்னுடைய முதுகை திருப்பி இருந்தார். சாராளோ கூடாரத்தில் இருந்தாள். ஒரு ஸ்திரீ ஒவ்வொரு முறையும் யாராவது ஒருவர் வரும்பொழுது அவளுடைய கணவன் என்ன செய்ய வேண்டும் என்று கூறும்படி வெளியே செல்லாமல் அதை போன்று தன்னுடைய இடத்தில் தங்கியிருப்பதையே நான் காண விரும்புகிறேன். ஆனால் அவள் கூடாரத்தில் இருந்தாள். எனவே ஒரு கால் அவள் ஏதோ ஒன்றை செய்து கொண்டு அல்லது தட்டுமுட்ட பாத்திரங்களை கழுவிக்கொண்டிருந்திருப்பாள் என்பதில் சந்தேகமே இல்லை. தேவராயிருந்த இந்த ஒருவர் அவர் சோதோமையை நோக்கியவாறு பார்த்துக் கொண்டிருந்தார். மேலும் அவர் என்ன செய்ய போவதாக இருந்தார் என்பதை அவர் அவர்களிடத்தில் கூறினார். எனவே 2 தூதர்களும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அங்கே சென்றனர். ஆனால் தேவராயிருந்த அந்த ஒருவர் அங்கேயே இருந்து விட்டார். மேலும் அவர், எனக்கு தெரிந்த ரகசியங்களை நான் ஆபிரகாமுக்கு மறைத்து வைக்கப் போவதில்லை, ஏனென்றால் அவன் உலகத்தின் சுதந்திரவாளியாய் இருக்க போகிறானே என்றார். ஓ சபையே, இந்த காலையில் நாம் கர்த்தருடைய வருகையின் ரகசியங்களை அறிந்து கொள்ள உரிமை பெற்றுள்ளோம். ஏனென்றால்
சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆகையால் ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது பூமியை சுதந்தரிக்க வேண்டியதாக இருப்பதால் அதற்கு எந்த ரகசியங்களுமே மறைக்கப்பட்டிராது. இயேசு, பிதாவானவர் எனக்கு கூறியிருக்கிற யாவற்றையும் நான் உங்களிடத்தில் கூறியிருக்கிறேன் என்றார். ஆனாலும் அவர்களால் அவரை விசுவாசிக்க முடியவில்லை. எனவே அவர் அவர்களிடத்தில் ஆபிரகாமின் நாட்களில் நடந்ததை குறிப்பிட்டு கூறிக்கொண்டிருந்தார். மேலும் ஆபிரகாம் அந்த தூதரிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய முதுகு கூடார பக்கமாக திரும்பி இருந்தது என்று அவர் கூறினார். அப்பொழுது அவர் ஆபிரகாமிடத்தில் அவர் ஒரு குழந்தையோடு வரப்போவதாக இருந்ததை கூறினார். கூடாரத்தில் இருந்த சாராளோ நகைத்தாள். அப்பொழுது அவர், சாராள் ஏன் நகைத்தாள் என்றார். அவர் என்னத்தை காண்பித்துக் கொண்டிருந்தார்? சாராள் ஏன் நகைத்தாள்? அது அழிவிற்கு முன்னான ஒரு சில மணி நேரங்களாகவே இருந்தது. அப்பொழுதே அது சம்பவித்தது. சரியாக அழிவிற்கு முன்பாக, வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த நகரத்தை சுட்டரிப்பதற்கு முன்பாக அந்த அடையாளம் செய்து காண்பிக்கப்பட்டது. இயேசு இறைமையியலில் பெரிய திருத்தந்தை பட்டம் பெற்றிருந்தவரிடத்திலும், சரியாக லட்சக்கணக்கான விசுவாசிகளை கொண்டிருந்த பக்தியான ஒரு தேசத்திலும் நீங்கள் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்றார். அவர், நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்றார். அப்படிப்பட்ட ஒரு சந்ததியில் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட மனிதர்களாய் வேத பாடப்பள்ளி சாஸ்திரிகளாய் இருந்து சபையை உருவாக்கினர். ஒரு குழந்தை பிறந்த பொழுது அது சபையின் உடைமையாயிருந்தது. நீங்கள் ஒரு இஸ்ரவேலராய் இருந்திருக்க வேண்டும். உங்களுடைய பிறப்பிற்கு 8ஆம் நாள் கழித்து விருத்த சேதனம் இருந்தது. எனவே நீங்கள் துவக்கத்திலிருந்தே இஸ்ரவேலராய் இருந்து வருவீர்கள். வேதத்தில் ஆயிரக்கணக்கான வருடங்களிலூடாக பயிற்றுவிக்கப்பட்டிருந்த லேவியர்களிடத்தே ஆசாரியத்துவம் உண்டானது. ஆயிரம் இயேசு, நீங்கள் வேத வாக்கியங்களை அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்களே என்றார். அவர்கள் கற்கிற தங்களுடைய சொந்த புத்தகத்தில் அவைகளை அறிந்திருந்தனர். அவர்கள் அதை தங்களுடைய மார்க்க ரீதியான உபதேசங்களில் அறிந்திருந்தனர். அவர்கள் அதை தங்களுடைய சொந்த வேத சாஸ்திரத்தின் மூலம் அறிந்திருந்தனர். ஆனால் இயேசுவோ, நீங்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை. நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறிந்து கொள்ளவில்லை என்றார். நீங்கள் ஆபிரகாமை அறிந்திருந்தால் நீங்கள் என்னையும் அறிந்திருப்பீர்களே என்றார். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்திருந்தால் என்னை அறிந்திருப்பீர்களே. ஏனென்றால் ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டபோது அவன் களி கூர்ந்தான். ஏனென்றால் அவன் அந்த நாளை முன்னதாகவே கண்டிருந்தான். எனவே நான் இங்கே அவனுக்கு முன்பாக ஒரு மாம்ச சரீரத்தில் நின்று இதை செய்தபோது அது நான் என்பதை அவன் அறிந்து அவன் என்னை ஏலோகிம் என்று அழைத்தான். ஆனால் நான் இங்கு உங்களுக்கு முன்பாக அதே காரியத்தை செய்யும் போது நீங்கள் என்னை பெயல்செபூல் என்று அழைக்கின்றீர்கள் என்றார். ஓ, அவர்கள் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார் என்கிறார்கள். ஆபிரகாம் உங்களுடைய தகப்பனா? அவர் ஏன்? நாங்கள் சபையை சேர்ந்தவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் ஒரு பக்தியான தேசமாய் இருக்கிறோம். நாங்கள் மகத்தான ஜனங்களாய் இருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறோம் என்கிறார்கள் என்று கூறினார். அதற்கு இயேசு, நீங்கள் பிசாசாய் இருக்கிறீர்கள், அவனே உங்களுடைய தகப்பனாய் இருக்கிறான் என்றார். நான் அந்த சந்ததியை இந்த ஒன்றோடு ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து உரிமை கொண்டாடுகின்ற லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஒரு மேய்ச்சல் தொழில் கொண்ட தென்னாப்பிரிக்க நாடோடிக்கு எகிப்திய இரவு கதையை பற்றி அறிந்திருப்பதை காட்டிலும் தேவனை குறித்து ஒன்றுமே அறியாதிருக்கிறார்கள். இன்றைக்கு சரியாக கிறிஸ்துவை உரிமை கொண்டாடுவதாக உரிமை கோருகிற லட்சக்கணக்கான கிறிஸ்தவ புருஷர்களும் ஸ்திரீகளும் அவருடைய உயிர் தேடுதலின் வல்லமையின் முதல் அடிப்படை மெய்மையை அறியாதிருக்கிறார்கள். அவருடைய நன்மையை ஒருபோதும் ருசித்து பார்க்கவே இல்லை. அவர்கள் அவருடைய வல்லமையை ஒருபோதும் உணரவே இல்லை. அவர்களுடைய கண்கள் சத்தியத்திற்கு குருடாக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் குருடனாயும் குருடனுக்கு வழிகாட்டிலுமாயிருக்கிறீர்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவருமே குடியில் விழுவார்கள் அல்லவா என்று கூறப்பட்டுள்ளது. அப்பொழுதும் அவர்கள், நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம், நாங்கள் விசுவாசிகளாய் இருக்கிறோம், நாங்கள் அங்கிருக்கின்ற உயரிய சபைகளை சேர்ந்தவர்களாய் இருக்கிறோம், எங்களுடைய ரபிகளோ மிக சிறப்பாக பயிற்றுவிக்கப்பட்ட வேத சாஸ்திரிகளாய் இருக்கிறனர் என்றே எண்ணிக்கொண்டனர். ஆனால் அதே சமயத்தில் இயேசு அவர்கள் வேத வாக்கியங்களையும் கூட அறிந்திருக்கவில்லை என்று அவர்களிடமே கூறினார். எப்படியாய் தேவன் ஞானிகளின் கண்களுக்கும் கல்விமான்களின் கண்களுக்கும் அதை மறைத்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாலகருக்கு அதை வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்த்தீர்களா? ஓ, மகத்தான வல்லமை தேவனுடைய எல்லையின்மையாயிற்று. அவருக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க வாஞ்சிக்கிறவர்களுக்கு அவர் அவ்வளவு நல்லவராயிருக்கிறார். அவர் ஒரு நன்மையையும் வழங்காதிரார். நம்முடைய தேசத்தையும் நம்முடைய உலகத்தையும் இந்நாளில் காணும் பொழுது அது அதே காரியத்தினால் சீரழிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு
அவைகளை சரியான முறையில் நேராக்க விரும்பினார். அவர்களோ, ஓஹோ, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பனாயிருக்கிறார், நாங்கள் மகிமையில் இருப்போம், நீர் அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை, ஏனென்றால் நாங்கள் தேவனில் விசுவாசமாயிருக்கிறோம், நாங்கள் மத கோட்பாட்டாளர்களாய் இருக்கிறோம், நாங்கள் தேவனில் விசுவாசமாய் இருக்கிறோம், நாங்கள் எங்களுடைய ஜனங்களுக்கு போதிக்கிறோம். இங்கு ஒரு விளங்காத சிறுபண்டை அடையாளத்துடன் வந்து அதை தேவன் என்று அழைக்க முயற்சிக்கும் நீர் யார்? நீர் ஒரு பெயல் சபூலே இல்லாமல் வேறொன்றுமில்லை என்றனர். அங்குதான் காரியம். அவர்கள் தங்களுடைய கோட்பாடுகளையும் தங்களுடைய ஸ்தாபனத்தையும் உடையவர்களாய் இருந்தனர். இயேசு அவர்களிடம், நீங்கள் பிசாசா இருக்கிறீர்கள் என்றார். அதை குறித்து சிந்தித்து பாருங்களே. நான் அந்த சந்ததியை இதற்கு ஒப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் சபைகளில் சேர்ந்து கொள்ளும் லட்சக்கணக்கானவர்களை உடையவர்களாய் இருக்கிறோம். நாம் லட்சக்கணக்கானவர்களை உடையவர்களாய் இருக்கிறோம். தேவன் தம்மை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று புரிந்து கொள்ளும்படி செய்ய, அங்கு அவர் செய்த அதே காரியங்களை செய்யும்படியாக மீண்டுமாக தம்முடைய சபையில் ஜீவிக்க இறங்கி வருகிறார். ஆனால் ஜனங்களோ ஓயாததற்கு தங்களுடைய புறமுதுகையை காட்டவும், சிலர் மக்களுடைய பாராட்டுக்குரியதாக இருக்க வேண்டும் என்றும், சிலர் ஒரு தெரிந்து கொள்ளுதலை தவிர்க்கவுமே விரும்புகின்றனர். அது ஜனங்களிடத்தில் பலவந்தம் பண்ணப்படுகிறதே. நீங்கள் ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்யத்தான் வேண்டும். நீங்கள் நடுநிலை வைக்க முடியாது. நீங்கள் ஆம் அல்லது இல்லை என்று கூறத்தான் வேண்டும். நீங்கள் உள்ளே வருகிற அதே நபராகவே அந்த வாசலை விட்டு சொல்ல மாட்டீர்கள். நீங்கள் அதை செய்ய முடியாது. நீங்கள் ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்யத்தான் வேண்டும். இந்த காலையில் கிறிஸ்துவுக்காக அதை செய்யுங்கள். சபையை சேர்ந்திருந்த ஒவ்வொருவருமே ரட்சிக்கப்படுவர் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டனர். ஆனால் இயேசுவோ வாசல் இடுக்கவும் வழி நெருக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்றார். சபையை இந்த காலையில் நான் உன்னை எச்சரிக்கட்டும், ஜாக்கிரதையாயிருங்கள். இன்றைக்கு நம்முடைய சுயநீதிக்கே, நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற மாய்மார சந்ததியின் சுய திருப்திக்கே நேரத்தை எடுத்துக் கொள்கிறது. அந்த நேரத்தின் போது புருஷர்களும் ஸ்திரீகளும் சபைகளில் நின்று சாய்மார இருக்கைகளில் இருந்து கொண்டு தேவனுடைய துதிப்பாளர்களை பாடிவிட்டு பின்னர் அந்த சபையிலிருந்து நடந்து வெளியே சென்று சிகரெட்டுகளை புகைத்து மதுபானம் குடித்து நடனங்களுக்கு சென்று உலகத்திற்காக ஜீவித்து கீழ்த்தரமான கேலி பேச்சுக்களை பேசி தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறார்கள். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிரசங்கமிடத்திலிருந்து நடந்து சென்று அல்லது சபையிலிருந்து உயிர்த்தெழுதலில் வல்லமையான இடத்திலிருந்து செல்லும் போது அங்கே அந்த மாறாத மேசியாவுடைய அடையாளம் அவர்களுக்கு மத்தியில் அசைவாடிக் கொண்டிருக்கையில் கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கவில்லை என்றால் ஏதோ காரியம் தவறாயிருக்கிறது. தேவனதை அனுப்புகிற போது செய்தித்தாள்களை ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு முன்னும் பின்னுமாக தீவிரமாக வெளியிடும் போதும், உரைப்பணி அடர்ந்த வடக்கின் பகுதிகளில் இருந்து தென்மண்டல வெப்பமகுந்த காடுகள் வரைக்கும் அதை தீவிரமாக வெளியிடும் போதும் ஜனங்கள் ஓயாததன் பேரில் தங்களுடைய புறமுதுகையை காட்டுகின்றனர். அப்பொழுது நாம் என்ன கூற முடியும்? நாம் என்ன செய்ய முடியும்? எனவே நாம் வாசல் இடுக்கவும் வழி நெருக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று அவர் கூறின வேதவாக்கியங்களுக்கு திரும்பி செல்கிறோம். அவர் நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்றார். கவனியுங்கள், நோவாவின் நாட்களில் உலகமானது கிட்டத்தட்ட இன்றைக்கு உள்ளது போன்றே மக்கள் தொகையை கொண்டிருந்தது. அவர்களுடைய விஞ்ஞானம் நம்முடையதை விஞ்சுகிறதா இருந்து கொண்டிருந்தது. அவர்கள் சிறைகுடை பெண்முக சிங்க உருவ சிலைகளையும் கூர்நுடி கோபுரங்களையும் கட்டினர். இன்றைக்கு நாம் செய்ய முடியாத காரியங்கள் செய்யப்பட்டன. மேம்பட்ட மகத்தான அறிவாற்றல் உள்ள ஜனங்களாக இருந்தனர். நினைவிருக்கட்டும், இன்றைக்கு விஞ்ஞானம் நள்ளிரவிற்கு 1 நிமிடமே உள்ளது என்று கூறுகிறது. மரண வேலைக்கான மணியடிப்பதற்கு 1 நிமிடமே உள்ளது. அது நாம் நினைக்கிறதை காட்டிலும் காலதாமதமாய் உள்ளது. பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு விசுவாசியுடைய இருதயத்திற்குள்ளும் ஆழமாக பதிவு செய்வார் என்று நான் நம்புகிறேன். நோவாவின் நாட்களைப் போலவே நோவாவின் நாட்களில் அந்த சந்ததியிலிருந்து எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டனர்? பல லட்சக்கணக்கானோரில் 8 பேர். எனவே அவர் மனுஷகுமாரனுடைய வருகையிலும் அப்படியே நடக்கும் என்றார். சோதோமின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய வருகையிலும் நடக்கும். லட்சக்கணக்கானோரில் 3 பேர் காப்பாற்றப்பட்டனர். அப்படியானால் நீங்கள் பிரசங்கியாரே, அவரண்டைக்கு வரப்போகின்ற ஆயிரக்கணக்கானவர்களை குறித்து என்ன என்று என்னிடம் கேட்கலாம். இப்பொழுது சகோதரனே, அநேக சந்ததிகளினூடாக வந்தடைந்தவர்கள், இந்த சந்ததியிலிருந்து 12 பேர் வருவார்களானால் நான் ஆச்சரியம் அடைவேன். வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஓ, நான் சபைகளை அறிவேன். அவைகள் என்ன கூறுகிறது என்றால், நீங்கள் உங்களுடைய பெயரை புத்தகத்தில் பதிவு செய்து விட்டால் நீங்கள் இதில் ஒரு அங்கத்தினராகி விடுகின்றீர்கள், அப்பொழுது நீங்கள் சரியாகி விடுவீர்கள் என்கின்றன. அதை போன்று அப்படிப்பட்ட ஒரு வேதவாக்கியமே கிடையாது. தங்களுடைய பெயரை புத்தகத்திலும் சபையிலும் பதிவு செய்திருக்கின்ற ஒவ்வொருவரும் செல்வார்களானால் அங்கே கோடான கோடி பேர் இருப்பார்களே, எல்லா காரியமும் அங்கே உள்ளே செல்லுமே. அப்படியானால் அங்கே பரலோகத்தில் எல்லா விதமான ஆவிகளும் இருக்குமே.
அப்பொழுது பரலோகம் எந்த விதமான நிலையில் இருக்கும்? இப்பொழுது அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். யாரோ ஒருவர் என்னிடம், இப்பொழுது சகோதரன் பிரணாம், ஒரு நிமிடம் பொறுங்கள், நான் இன்னார் அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசுவதை கேட்டேன், எனவே அவர்கள் அதை சென்றடைவார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று கூறலாம். அது அவர்கள் அதை சென்றடைவார்கள் என்பதையே பொருட்படுத்தவில்லை. பவுல் 1 கொரிந்தியர் 13 நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்றான். நான் இன்னாருடைய கூட்டத்திற்கு சென்றேன். அவர் மகத்தான வல்லமையான கிரியைகளை செய்தார். அவர் குருடர்களை பார்வையடை செய்ததை நான் கண்டேன். அப்படி இருந்தும் அவர் இழக்கப்பட்டவராயிருக்க கூடும். அந்நாளில் அநேகர் என்னிடத்தில் வந்து, கர்த்தாவே, நான் உம்முடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறேன் அல்லவா? நான் உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்திருக்கிறேன் அல்லவா? நான் உம்முடைய நாமத்தில் அநேக மகத்தான கிரியைகளை செய்திருக்கிறேன் அல்லவா என்பார்களே. அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்பார். வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நான் உங்களை அதிரச் செய்யும் சில கணக்கெடுப்புகளை உங்களுக்கு கொடுக்கட்டும். சிக்காகோ பட்டணத்தில் மருத்துவ விஞ்ஞானப்படி வைத்தியர்களுடைய புள்ளி விவரங்களின்படி சிக்காகோவில் மட்டும் 30,000 கருக்கலைப்பு காரியங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் கூறியிருக்கின்றனர். எத்தனை பேர் இந்த சிறிய மாத்திரைகளையும் மற்ற காரியங்களையும் எடுத்துக்கொண்டு கருக்கலைப்பு காரியங்களை செய்கின்றனர்? பரிசுத்த விவாகத்தின் மூலம் பிறந்த குழந்தைகளை காட்டிலும் முறை தவறி பிறந்த பிள்ளைகளே அதிகமாய் ஐக்கிய நாடுகளில் உள்ளனர் என்பதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. உபாகமம் 14:2 ஒரு வேசி பிள்ளை அதற்கான கால முடிவாக 400 வருடங்களை எடுத்துக் கொள்ளும் என்று வேதம் கூறியுள்ளதை எத்தனை பேர் அறிந்துள்ளீர்கள்? அவர்களுடைய பிள்ளைகளுடைய 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 பிள்ளைகளே கர்த்தருடைய சபையில் நிற்கலாகாது. 400 வருடங்கள், 10 தலைமுறைகள். ஒரு தலைமுறை என்பது 40 வருடங்கள். அவர்களுடைய பூட்டனாருடைய 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 பூட்டனார் ஒரு வேசி பிள்ளையாய் இருந்ததால் இவன் தொடர்பற்றனாயிருக்கிறானே. இப்பொழுது என்ன? அது எங்கு மாற்றப்பட்டது என்பதை எனக்கு காட்டுங்கள். நாம் மீண்டும் தெளிநிலை பெற என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது வேசி பிள்ளைகளோ விபச்சாரத்தின் காரணமாகவும் ஆண்களைப் போலவே பாவமுள்ள ஸ்திரீகள் வீதியில் ஆடையணிந்து செல்லுதல், அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பாய் உள்ளது. சிகரெட்டு புகைப்பவர்கள், மதுபானம் அருந்துபவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று உரிமை கோரி அணைத்துக் கொள்பவர்கள் தேவனுடைய பார்வையில் அருவருப்பாய் உள்ளனர். தேவனே அத்தகைய விபச்சாரிகளின் கூட்டத்தை தடை செய்வீராக. அது உண்மை. அப்படி இருந்தும் அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்களே. இயேசு வாசல் இடுக்கமாயும் வழி நெருக்கமாயும் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று கூறினதில் வியப்பொன்றுமில்லையே. அவர்கள் தங்களை தாழ்த்த மாட்டார்கள். அவர்கள் விரைப்பானவர்களாய் இருக்கின்றனர். பாருங்கள், தாவீதிற்கு தான் செய்த தன்னுடைய பாவம் கூறப்பட்ட போது அவன் உடனடியாக மனம் திரும்பினான். தேவன் அதற்காக அவனை நேசித்தார். ஆனால் நீங்கள் அவர்களிடத்தில் அவர்களுடைய பாவங்களை கூறினால் அவர்கள், நான் ஒருபோதும் உங்களுடைய வீட்டிற்கு மீண்டும் வரமாட்டேன் என்று கூறிவிடுவார்கள். ஏன்? அவர்கள் செல்வதற்கு ஏராளமான ஸ்தலங்கள் உள்ளன. அவர்களால் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் முறைகேடான ஸ்தலங்களுக்கு செல்ல முடிகிறது. ஆனால் இதுவோ, பிரசங்கிமார்கள் முழுமையாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து எதனோடும் ஒப்புரவாகாமல் தேவனுடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டிய நேரமாய் உள்ளது. புருஷர்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். கிறிஸ்தவர்களின் மத்தியில் நேர்மையே இல்லை. அவர்களோ, நான் ஒரு மெத்தோடிஸ்ட், நான் ஒரு பாப்டிஸ்ட், நான் ஒரு பெந்தேகஸ்தே என்று கூற விரும்புகிறார்கள். அது தேவனை குறிப்பிட்டு கூறுவதல்ல. நான் அந்நிய பாஷைகளினால் பேசினேன், நான் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினேன், நாம் அதன் பேரிலேயே விடுவதையும் முக்கியமான கருதுகிறோம். ஆனால் அதுவோ அவர்கள் செய்யக்கூடிய மிக குருட்டாட்டமான காரியங்களில் ஒன்றாய் உள்ளது. நிச்சயமாகவே மழையானது நீதி உள்ளவர்கள் மேலும் பொழிகிறது போலவே அநீதி உள்ளவர்கள் மேலும் பொழிகிறது. ராய், மழையானது பயிர் விளைச்சலுக்கு பொழிவது போன்றே அதே விதமாய் களை செடிகளுக்கும் பொழிகிறது. அதே மழை நீர், அதே பரிசுத்த ஆவியானது ஜனங்களின் மீது விழுகிறது. அது எந்த மாற்றத்தையும் செய்கிறதில்லை. உட்புறத்திலிருந்து வெளிவரும் அவர்களுடைய இயல்புகளே வித்தியாசமாக இருக்க வேண்டியதாக உள்ளது. வெளிப்புற தோற்றமோ அல்லது வெளிப்புற நடவடிக்கைகளோ அல்ல. ஆனால் உட்புறத்தில் உள்ள ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியே அந்த நபரை ஒரு புதிய சிருஷ்டியாக்கி தேவனுக்கு முன்பாக அவனுடைய இருதயத்தையோ அல்லது அவனுடைய இருதயத்தையோ தாழ்த்துகிறது. நீங்களோ பிரசங்கியாரே, உலகில் உள்ள 400 கோடி ஜனங்களில், இந்த கோடிக்கணக்கான ஜனங்களில் 12 பேர் செல்வார்களா என்று நீர் சந்தேகப்படுவதாக என்னிடம் கூறுகிறீரா என்று கேட்கலாம். 12 பேர் எடுத்துக் கொள்ளப்படுதலில் சென்றடைவார்களா என்றே நான் சந்தேகப்படுகிறேன். அதை குறித்து சிந்தியுங்கள். இங்கே சுவிசேஷத்தில் இயேசுவானவர் என்ன கூறினார் என்பதையே நான் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். அதற்கு காரணம் என்ன? ஜனங்களுக்கு மத்தியில் உண்டாயிருக்கிற ஒழுக்கக்கேட்டு நிமித்தமாக வேசி பிள்ளைகள் பிறக்க துவங்கி அவர்களை கரைப்படுத்துகின்றனர். பாருங்கள், நாம் மணிக்கணக்கில் இங்கு நின்று கொண்டு அந்த காரியங்களை சரிப்படுத்தக்கூடும். அப்பொழுதும்
நாம் அழிவுறக்கூடிய நிலையில், ஆக்கிரைக்குட்படுத்தப்பட்ட நிலையில், முதலிலிருந்து முடிவு வரை சீரழிந்துள்ள ஜனங்களின் சந்ததியில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் காண முடியும். அவர்களால் எந்த அடையாளத்தையும் காண முடியாமல் இருப்பதில் வியப்பொன்றுமில்லையே. அவர்கள் சுவிசேஷத்தை கேட்க மாட்டார்கள் என்பதில் வியப்பொன்றுமில்லையே. அவர்கள் உணர்வற்றவர்களாக்கப்பட்டிருக்கின்றனர். அப்படி இருக்கின்ற போதிலும் அவர்கள் அவ்வளவு பக்தியுள்ளவர்களாயும் ஊழியம் செய்வதில் ஆர்வமுடையவர்களுமாயிருக்கின்றனர். இயேசு ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறபடி கடைசி நாட்களில் அவர்கள் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் இணங்காதவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களுமாயும் இருப்பார்கள் என்று கூறவில்லையா? புரிகின்றதா? ஓ, நிச்சயமாகவே உங்களால் சத்தமிட முடியும். நிச்சயமாகவே உங்களால் அந்நிய பாஷைகளில் பேச முடியும். நிச்சயமாகவே விசுவாசத்தினால் பிசாசுகளை துரத்தலாம். ஆனால் நாம் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கவில்லை. அப்படியானால் எங்களிடத்தில் சகோதரன் பிரணாம், ஒரு கிறிஸ்தவனின் அடையாளம் என்ன? யார் ரட்சிக்கப்படுவார்கள்? சகோதரன் பிரணாம், நீர் ரட்சிக்கப்படுகிறாய் என்று கேட்கலாம். நான் அதற்காக தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் தினமும் என்னுடைய ஜீவியத்தை வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அது இந்த வார்த்தையோடு சார்ந்திருக்கவில்லை என்றால் அப்பொழுது எங்கோ தவறுள்ளது. எனவே நான் திரும்பி சென்றதை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். நல்லது சகோதரன் பிரணாம், ஜனங்கள் அந்நிய பாஷைகளினால் பேசும்பொழுது அது அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குறிக்கவில்லையா என்று கேட்கலாம். இல்லையா, உண்மையாகவே இல்லை. நான் சூனியக்காரிகளும் அந்நிய பாஷைகளில் பேசுவதையும் எல்லா விதமான அர்த்தமற்றவைகளையும் கேட்டிருக்கிறேன். அந்நிய பாஷையில் பேசுகிற ஜனங்கள் மற்றொரு மனிதனுடைய மனைவியோடு ஜீவிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஜனங்கள் அந்நிய பாஷையில் பேசி மேலும் கீழுமாய் குதித்து வீடே தீப்பற்றி கொண்டது போல சத்தமிட்டு பின்னர் வெளியிலே சென்று நேர்மையற்ற காரியங்களில் ஈடுபடுவதையும் திருடுவதையும் பொய்யிருப்பதையும் மற்ற எல்லா காரியங்களையும் செய்வதையும் நான் கண்டிருக்கிறேன். நீங்கள் அதை எப்படி எதிர்பார்க்க முடியும்? முடியாது ஐயா. அவர்கள் சபையை சேர்ந்தவர்களாய், சபையில் உதவிக்காரர்களாய், ஊழியத்தில் ஆர்வமுடையவர்களாய் இருக்கக்கூடும். ஏன், அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வண்டிக்கு எண்ணெயை கூட வாங்குவார்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? இல்லை. ஆனால் திங்கட்கிழமையிலே மட்டமான, அருவருப்பான, கீழ்த்தரமான ஏதோ காரியத்தை செய்கிறார்கள். தேவன் வெளிப்புறத்தில் அல்ல, இருதயத்திலே வாசம் செய்கிறார். அது இருதயத்திலிருந்து தோன்றுகிற ஒரு காரியமாய் உள்ளது. வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நோவாவின் நாட்களில் லட்சக்கணக்கானவர்களில் 8 பேர் இருந்தது போல, சோதோமின் நாட்களில் லட்சக்கணக்கானவர்களில் 3 பேர் இருந்தது போல, மனுஷகுமாரனுடைய வருகையிலும் அப்படியே இருக்கும். நாம் அழிவுக்குள்ளாக இருப்பதை நீங்கள் காண்கின்றீர்கள். மனிதனின் ஒவ்வொரு கற்பனா சக்தியும் எப்படி உள்ளது என்பதை நீங்களே பாருங்கள். அவரை அங்கிருந்தே செயல்படும்படிக்கு பிசாசு அறிவுத்திறன் கொண்ட பிரசங்கிமார்களை பிரசங்கப்படத்தில் இருக்க செய்து அதனை கொண்டே ஜனங்களை எளிதில் தன்வசப்படுத்திக் கொள்கிறான். அன்று நாள் ஒரு நபர், நான் என்னுடைய பிரசங்கப்படத்தில் உமக்கு இடமளிக்க மாட்டேன், ஏனென்றால் நீர் என்னுடைய ஸ்திரீகளை பைத்தியம் பிடித்தவர்களாக்கி விடுவீர் என்றார். இல்லை, அவர்கள் ஏற்கனவே அந்த விதமாக இருக்கிறார்கள். அது அவர்களை அவர்களுடைய சுய புத்திக்கு திருப்பிக் கொண்டு வரும். எனவே அவர்களை இந்த ஆடைகளையும் மற்ற காரியங்களை முடித்துக் கொண்டு நடக்கும்படி கூறுங்கள். நல்லது, யாராவது ஒருவர் அதை கூறத்தான் வேண்டும். நான் என்னுடைய மனைவியிடத்தில் எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா, நான் பைத்தியக்காரனா இருக்கிறேனா, இல்லை என்றால் என்னோடு உள்ள காரியம் என்ன என்று கேட்டேன். எனக்குள்ளாக இருக்கிற ஏதோ காரியம் அமைதியாயிருக்கும்படி விடவில்லையே. எனவே நான் அதை கூற வேண்டியதாயிருக்கிறது. எனவே எத்தகையவர் என்ன கூறினாலும் நான் கவலைப்படுகிறதில்லை. நீர் உம்முடைய ஊழியத்தை பாழாக்கிக் கொள்ளப் போகிறீர் என்று கூறுகிறார்கள். நல்லது, சுவிசேஷத்தை பாழ்படுத்தும் எந்த ஊழியமும் பாழாக்கப்பட வேண்டியதாயுள்ளது. தேவரே, சத்தியத்திற்காக நின்று சத்தியத்தை குறித்து கூற எங்களுக்கு தைரியத்தை தாருமே. அது ஒரு பாவமாய், ஒரு அவமானமாய் உள்ளது. இயேசு வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது என்றார். நீங்களோ லட்சக்கணக்கானவர்கள், மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரஸ்பிட்டேரியன்கள், பெந்தேகோஸ்துகள் ஆகிய நீங்கள் எல்லோருமே உள்ளே பிரவேசித்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அந்நாளிலே நீங்கள் ஏமாற்றமடைவீர்கள். இயேசு அநேகர் வந்து பரலோக ராஜ்யத்தில் பந்தியிருந்து எனக்கு இங்கிருக்க உரிமை உண்டு என்று கூறுவார்கள் என்றார் அவர். ஆனால் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் புலம்பலும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். கிறிஸ்தவனே, இந்த காலையிலே அதை கண்டறிந்து தெரிந்து கொள்வது நல்லது. தங்களுடைய ஜீவியத்தில் முற்றிலுமாக பற்றுறுதி கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று உரிமை கொண்டாடுகிற கோடான கோடி பேர் அந்த வாசலை தவறவிட்டு விடுவார்கள். இயேசு அவண்ணமாக கூறினார். எத்தனை பேர் உள்ளே பிரவேசிக்கப் போகிறார்கள், எத்தனை பேர் உள்ளே பிரவேசிக்கப் போகிறார்கள் என்பதை நான் அறியேன். தேவரே,
அவர்களில் ஒருவனாய் இருக்க எனக்கு அனுமதியும் என்பது மட்டுமே காரியமாய் உள்ளது. அதுதானது. அவர் நியாயாதிபதியா இருக்கிறார், என்னையும் ஒருவராக்கும். நீங்களோ அப்படியானால் சகோதரன் பிரணாம், ஒரு கிறிஸ்தவராய் இருக்கும் போது நீங்கள் அதை எப்படி கூற முடிகிறது எனலாம் எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் கூறுகிறதையே நான் உங்களுக்கு கூறுவேனாக. நிச்சயமாகவே நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு அனுப்பப்பட்ட போது தேவன் பரிசுத்த ஆவியினூடாக பேசினார். அவர் முதலாவதாக தூதனை அனுப்பினார். அவர் நகரமெங்கும் உருவப் போய் ஜனங்களுக்கு மத்தியில் அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுது கொண்டும் அந்த காரியங்களை சரிபடுத்திக் கொண்டும் இருக்கிறவருடைய நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். அருவருப்பு என்றால் என்ன? ஒரு புருஷனுடைய உடையை ஒரு ஸ்திரீ தரிப்பதே ஆகும். அது தேவனை சுகவீனப்படுத்துகிறது. அருவருக்கத்தக்க ஏதோ காரியம் இருக்கின்ற இடத்திற்கு நீங்கள் எப்போதாவது சென்றிருக்கின்றீர்களா? அது உங்களை எவ்வளவாய் சுகவீனமாக்குகிறது. நீங்கள் அதனண்டை நிற்கவே முடியாது. ஒரு புருஷனுடைய உடையை ஒரு ஸ்திரீ தரிப்பதும் அதே விதமாகவே தேவனை அது உணர செய்கிறது. நீங்கள் பாடற்குழுவில் பாடலாம், நீங்கள் தினமும் ஜெபிக்கலாம், தினமும் கூச்சலிடலாம், அல்லது தினமும் தேவனுக்காக ஜெபிக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஆக்கிரைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அதைத்தான் சரியாக வேதம் கூறுகிறது. அருவருப்பாயிற்று. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஆதரவளிக்கிறவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களில் பங்குடையவர்களாயிருப்பார்கள். தேவரே, அப்படிப்பட்ட காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கும்படி எங்களுக்கு கிருபை அருளும். நீங்களாகவே இருக்க வேண்டியிருந்தால் தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய கரத்தில் பிடித்துக் கொண்டு அங்கு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அது ஒருபோதும் தவறி போகாது. இப்பொழுது ஜனங்களின் அருவருப்பாயிருக்கின்ற நாளிற்கே நாம் வந்திருக்கின்றோம். தூதன் மீண்டுமாய் முத்திரையிட சென்று விட்டார். அதை செய்ய போகிறது யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினாலும் அதை செய்கிற ஒரு நபரை எனக்கு ஜெஃபர்சன்வில்லில் காண்பியுங்கள். நம்முடைய நகரத்தில் செய்யப்படுகின்ற அருவருப்புகள் நிமித்தமாக நம்முடைய நகரத்தில் பெருமூச்சு விட்டு அழுது தொடர்ந்து மனக்கவலை அடைந்து சோர்வுற்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபரை எனக்கு காண்பியுங்கள். அந்த முத்திரையை பெற்றுள்ள ஒரு நபரை கூற முடியும் என்று நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்த முடியுமா? அப்படியானால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்ற இந்த வேத வாக்கியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே முத்திரையிடப்பட்டிருக்க வேண்டும். சபைக்கு செல்லும் ஏராளமானோரை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். பாடக்குழுவில் பாடும் ஏராளமானோரை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். சிறுவர் வேதபாட ஞாயிறு பள்ளியில் போதிக்கிற ஏராளமானவர்களை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். பெரிய சங்கங்களில் தலைவர்களாக இருக்கின்ற ஏராளமான பேர்களை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். சத்தமிடுகிற ஏராளமானோரை, அந்நிய பாஷைகளில் பேசுகிற ஏராளமானோரை, சுவிசேஷ ஊழியத்தில் ஊழியம் செய்கிற ஏராளமானோரை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். ஆனால் உலகத்தின் பாவங்களுக்காக தங்களுடைய இருதயத்தில் மிகவும் கவலைப்படுகின்ற ஒருவரை எனக்கு காண்பியுங்கள். இன்றைக்கு எதிர்த்து நின்று அந்த ஸ்தாபனங்களை கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரசங்கியாரை எனக்கு காண்பியுங்கள். அந்த காரியங்களுக்காக எதிர்த்து நின்று அந்த ஸ்தாபனங்களை கண்டிக்கிற ஒரு பிரசங்கியாரை எனக்கு காண்பியுங்கள். அவர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அவர் தன்னுடைய ஆகார சீற்றின்றி அவமதித்து வெளியேற்றப்படுவார். பெல்லி கிரஹாம் ஜாக்மூரிடம் எத்தனை கூட்டங்கள் நடைபெற உள்ளன என்பதை பார்க்க வேண்டாம் என்று கூறினதில் வியப்பொன்றுமில்லையே. மேலும் அவர் பாப்டிஸ்ட் அல்லவென்றும் அவர் மெத்தோடிஸ்டும் அல்லவென்றும் அல்லது பெந்தேகோஸ்தும் அல்லவென்றும் கூறினாராம். எனவே அவர்கள் எல்லோருமே அவருக்கு எதிராக இருக்கின்றனர் என்றே கூறினாராம். நிச்சயமாகவே நான் அதை கூறிக்கொண்டிருக்கவில்லை. நான் அதை இங்கு கூற காரணம் என்னவெனில், நான் அதை பொதுமக்களிடத்தில் கூற முடியாது. எனவே நான் அதை என்னுடைய சொந்த சபையில் கூறுகிறேன். நான் ஒரு போராட்டத்தை உடனாக இருந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் சோதனையின் நேரம் என் மீது உள்ளது. அவர்களோ நீர் வருவீரானால் அது சரியாயிருக்கும், ஆனால் நீர் ஸ்தாபனத்தை குறித்து எதையுமே கூறக்கூடாது என்கிறார்கள். நீர் வெறுமன உம்முடைய காரியத்தை மட்டுமே கூறலாம். தேவன் பிரசங்கிக்கும்படி கூறினதையே நான் பிரசங்கிப்பேன். அது உண்மை. அந்த 8 பேர்களில் ஒருவர் எங்கோ இருக்கலாம், அவர்களில் ஒருவர் எங்கோ இருக்கலாம். ஆனால் அந்நாளிலே நான் சில கோட்பாடுகளின் நிமித்தமாக அல்லது சில சபை உபதேசத்தின் நிமித்தமாக அல்லது சில ஸ்தாபனங்களின் நிமித்தமாக ஒப்புரவாகிவிட்டேன் என்று கூறுகிற குற்றவாளியாய் இருக்க நான் விரும்புகிறதில்லை. நான் சத்தியத்தை பிரசங்கித்திருக்கிறேன். அவர்கள், சகோதரன் பிரணாம், ஏன் உங்களுடைய ஊழியம் அவ்வளவு மகத்தானதாய் தென்படவில்லை என்றும் மற்ற மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறது போல ஏன் அது விரைந்து பரவவில்லை என்றும் கேட்கலாம். அங்கேதான் அதன் உண்மை இருக்கிறது. அதுதான் இது. நான் நகரத்துக்குள் செல்லும் போது அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையார் என்னோடு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதை அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை. எப்பொழுதாவது ஒரு முறை ஒன்றை ஏற்றுக்கொள்ளலாம். மெத்தோடிஸ்டுகள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? தேர்ந்தாராய்ந்து பார்த்து கண்டறியுங்கள். ஒரு வாரத்திற்கு எனக்கு மேலாளராக இருந்து பாருங்கள். நீங்கள் நகரத்துக்கு சென்றால் நீங்கள் இயேசுவின் நாமத்திலேயே செல்லுங்கள். அது உண்மை. உண்மையாகவே அவர்கள் உங்களை அங்கே ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே
அங்கே உங்களை எங்க ஒரு இடத்தில் அமர்த்துவார்கள். அதனால் நீங்கள் அவர்களோடு அதை போன்று எந்த வழியிலுமே தொடர்பு கொள்ள மாட்டீர்கள். அப்பொழுது நீங்கள் புறப்பட்டு செல்லும் போது, ஓஹோ, இப்பொழுது சகோதரன் பிரணாம் சற்று மூளை குழம்பியவராய் உள்ளார் என்று உங்களுக்கு தெரியும், எனவே அவரை என்பார்கள். நான் பித்து பிடித்தவராய் இருந்தால் அப்பொழுது வேதமும் போதனையில் தவறானதாக இருக்குமே. ஆனால் வேதம் அதைத்தானே கூறியுள்ளது. ஆமையா, கவனியுங்கள். இயேசு, நீங்கள் ஏன் என்னை பெயல்செபூல் என்று அழைக்கின்றீர்கள்? நீங்கள் சாலமோனையும் அவனுடைய பகுத்தறிதலின் அடையாளத்தையும் விசுவாசித்தீர்கள். நீங்கள் அவனுடைய நாளை விசுவாசித்தீர்கள். தென்தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளில் இருந்து அந்த வரத்தை காண வந்தாள். அவள் அதை கண்டபோது அவள் அதை விசுவாசித்தாள். ஆனால் நீங்களோ அதை தினமும் அமர்ந்து பார்த்தும் அதை விசுவாசிக்கிறதில்லை என்றார். அவருடைய சொந்த சகோதரர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. நீர் பண்டிகைக்கு போம் என்றனர். அவரோ, ஆனால் இப்பொழுது நான் போகிறதில்லை என்றார். அவர் வேறொரு வழியில் சென்றார். ஏனென்றால் அவருடைய சொந்த சகோதரர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அது உண்மை. வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அது சீஷர்களிடத்தில் பல பிரச்சனை உண்டாக்கிற போது அவர்கள் எங்கே இருந்தனர்? அவரோடு சிலுவை கண்டையில் ஒரு ஸ்திரீயும் ஒரு மனிதனுமே இருந்தனர். யோவானும் மரியாளுமே. மற்றவர்கள் அனைவரும் சென்று விட்டனர். இது பல பரீட்சையாய் உள்ளது. இதுவே அந்த நேரமாய் உள்ளது. இதுவே தேவன் காரியங்களை செய்கிற வேலையாய் உள்ளது. இதுவே மேசியா பூமியின் மீது இருக்கிற வேலையாய் இருக்கிறது. இதுவே அவருடைய ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய வல்லமை அசைவாடிக் கொண்டிருக்கிற வேலையாய் உள்ளது. இவர்கள் அவர்களை உருளும் பரிசுத்தர்கள், பித்து பிடித்தவர்கள், பைத்தியக்காரர்கள், ஓஹோ, அதை போன்று அழைக்கிறார்கள். ஆனால் இதோ வேலையானது வந்துள்ளதே. நிச்சயமாகவே சில பெரிய ஏமாற்றங்கள் நியாய தீர்ப்பில் இருக்க போகின்றன. ஓ, கள்ளசாராயக்காரன் அவன் நியாய தீர்ப்பிலே எங்கே இருக்க போகிறான் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். மதுபான வேட்கை கொண்ட அயோக்கியன் எங்கே இருக்க போகிறான் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். எனவே விபச்சாரி எங்கே நிற்பான் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். எனவே சூதாட்டக்காரன் எங்கே நிற்பான் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். எனவே குடிகாரனும் எங்கே நிற்பான் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அவன் ஏமாற்றமடைய மாட்டான். ஆனால் தாங்கள் சரியாக இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களிடத்திலேயே ஏமாற்றம் இருக்க போகிறது. அங்கேதான் ஏமாற்றமே. அவர்கள் அங்கு சென்றடையும் போது ரட்சிகமாகவே, நாங்கள் உங்களுடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோமே, நாங்கள் பிரசங்கிமார்கள், நாங்கள் என்னென்ன சபைகளை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம், நாங்கள் மகத்தான அற்புதங்களை செய்திருக்கிறோம், ஓ, நாங்கள் பிரசங்கித்தோமே, ஏன் நான் சபையில் ஒரு உக்கிரானக்காரனாக இருந்து வந்தேனே, நான் கண்காணியாக இருந்து வந்தேனே, நான் இந்த விதமாக இருந்து வந்தேனே என்பார்கள். அப்பொழுதோ, அக்கிரம செய்கைக்காரர்களே, எல்லை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை ஒருபோதும் அறியேன் என்பார். அங்குதான் உங்களுக்கு காரியமே உள்ளது. அதுதான் ஏமாற்றம். அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தியிருந்து நாங்கள் இங்கிருக்க உரிமை உண்டு என்று கூறுவார்கள். இவர்களோ புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் புலம்பலும் பற்கடிப்பும் உண்டாகும் என்றார். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். என்னுடைய அருமையான ஜனங்களே, உங்களைத்தான் இந்த காலையிலே இதற்கு செவி கொடுங்கள். நான் இதை ஒருபோதும் கற்பனையாக கூறவில்லை. நான் அதை கூறுவதற்கான உத்தரவாதமுடையவனாக இருக்கிறேன். நான் அதற்கான உத்தரவாதமுடையவனாக இருக்கிறேன். அவ்வளவுதான். நான் என்னுடைய ஜீவியத்தில் மற்றொரு பிரசங்கத்தை பிரசங்கியாமற் போனாலும் இது சத்தியமாய் உள்ளது. வெகு சில ஜனங்களே ரட்சிக்கப்பட போகிறார்கள். அதை அப்படியே நினைவில் கொள்ளுங்கள். வெறுமன வெகு சிலரே, நீங்கள் அவர்களில் ஒருவராயிருங்கள். சகோதரன் பிரணாமே, அவர்கள் யார் எனக்கு தெரியாது, எவருமே அறியார். நாம் நம்முடைய சொந்த ரட்சிப்பிற்காக பயத்தோடும் நடுக்கத்தோடும் செயலாற்றுவோம். ஆனால் நீங்கள் தேவனோடு சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய இருதயம் இந்த வேதாகமத்தோடு இசைந்து செல்லவில்லை என்றால் ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. உங்களுடைய சபை என்ன கூறுகிறது என்பது முக்கியமல்ல. நீங்கள் அதன் மூலமாக உள்ளே பிரவேசிக்க முடியாது. நீங்கள் தேவன் கூறினதை கொண்டுதான் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். நீங்கள் வேதாகமமாகிய இந்த புத்தகத்திலிருந்தே நியாயந்தீர்க்கப்படுவீர்கள். எனவே அதனோடு தரித்திருங்கள். ஓ, நீங்களோ, நல்லது, நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறேன் எல்லாம். அது சரிதான், அது வேதமாய் உள்ளது. ஆனால் அந்த ஜீவியம் இதை தழுவியதா இல்லை என்றால் அது ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட உங்களுக்கு போதிய நன்மையும் செய்யவே இல்லை. நீங்கள், நல்லது, நான் பரிசுத்தாவை பெற்றிருக்கிறேன் என்று கூறலாம். அது நல்லது, அதைத்தான் நீங்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் அங்கு ஜீவன் இல்லாதிருக்குமானால் பயனில்லையே. நினைவிருக்கட்டும், கோதுமையை வளரச் செய்ய கீழே இறங்குகிற அதே வல்லமையை களை பற்றிக் கொள்கிறது. அது களையும் கூட சத்தமிட செய்கிறது. முதிர்ந்து போன களையானது நிமிர்ந்து நின்று கோதுமையை போன்றே மகிழ்ச்சியா இருக்கிறது. அது உண்மை. அது அதே ஜீவனை கொண்டு ஜீவிக்கிறது. எனவே ஒரு பாவியும் தேவனுடைய சமூகத்தில் தரித்திருந்து ஜெயதுனி எழுப்பி ஒரு கிறிஸ்தவனை போல ஜீவிக்க முடியும். ஆனால் இருதயத்தில் ஏதோ காரியம் வித்தியாசமாக இல்லாதிருக்குமானால் நலமாயிருக்குமே. அவன் பொல்லாத ஆவியை துரத்த அதே வல்லமையை பெற்றிருக்க கூடும். இயேசு அவனமாய் கூறினார். மற்ற பிரசங்கிமார்கள் பிரசங்கிக்கூடியதற்கு ஒப்பாகவே அவனும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடும்.
அதைத்தான் சரியாக இயேசு அவண்ணமாகவே கூறினார். வேதம் அதை போதிக்கிறது. ஆமையா, நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும், நான் என் சரீரத்தை ஒரு பலியைப் போல சுற்றளிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், நான் மலைகளை பெருக்கத்தக்க சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும், நான் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தாலும், நான் அவருடைய நாமத்தில் பிரசங்கித்தாலும், நான் அவருடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தினாலும், அவன் நான் ஒன்றுமில்லை என்றான். எனவே அவரால் அதை செய்ய முடிந்தும் ஒன்றுமே இல்லை. அதன் உட்கரத்தை புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது உங்களுடைய இருதயத்திலிருந்து செய்ய வேண்டிய காரியம் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதே ஆகும். இப்பொழுது இடுக்கமான வாசலில் உட்பிரவேசியுங்கள் என்றால் கேட்டுக்கு போகிற வழி விசாலமாயிருக்கிறது. இந்த சந்ததியில் உள்ள கோடான கோடி விசுவாசிகள் அதில் பிரவேசிப்பார்கள். காரணம் என்னவென்றால் வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது. வெறுமன நீங்களும் கிறிஸ்துவும் மட்டுமே. ஜீவனுக்கு போகிற வழி நெருக்கமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இப்பொழுது அது நம்முடைய கர்த்தரின் வார்த்தைகளாய் இருக்கின்றன. என்னே, அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அங்கு நின்று அவர்களுடைய நினைவுகளை வகையறுத்துக் கொண்டிருந்தார். அவர்கள் அவருடைய சொந்த பட்டணத்தில் அவன் பெயல்சபூல், அப்படி இருக்க அவன் எப்படி தேவனாய் இருக்க முடியும்? அவன் ஒரு மனிதனாயிற்றே, இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என்றனர். நீங்கள் இங்கே பட்டணத்திற்குள்ளாக நடந்து செல்லும் போதும் அந்த விதமாகவே தென்படும். நான் ஜனங்களாகிய உங்களுக்கு இதை அவமதிப்பாக கூறவில்லை. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் என்னை நேசிக்கின்றீர்கள். நீங்கள் இந்த பட்டணத்திற்குள்ளாக நடந்து செல்லும் போது சாத்தானின் வல்லமையானது உங்களை அடித்து வீழ்த்துவது போல தோன்றும். இந்த ஸ்தலம் ஆக்கிரைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பட்டினம் ஆக்கிரைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது. பில்லி கிரஹாம் லூயிவில்லில் நுழைந்த போது அவர் என்ன கூறினார்? அவர் தன்னுடைய ஜீவியத்தில் எப்போதும் கண்டதிலேயே அதிகமான சாத்தானின் ஆக்கிரமிப்பு கொண்ட ஸ்தலமாய் அது இருக்கிறதாக அவர் கூறினார். அதை செய்தித்தாளில் பிரசுரித்து உங்களால் பிசாசின் அட்டூழியத்தை உணர முடியும் என்றும் கூறினார். உண்மையிலேயே நான் அதை உணர்கிறேன். ஏன்? இது என்னுடைய சொந்த பட்டினம். இயேசு தம்முடைய சொந்த பட்டணத்திற்கு திரும்பி வந்த போது அவர்களுடைய அவிசுவாச நிமித்தம் அவர் அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை என்றார். மேலும் ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு பிரசங்கியோ தன்னுடைய சொந்த ஊரிலும் தன்னுடைய சொந்த ஜனங்களின் மத்தியிலுமே என்று வேறெங்கும் கனவீனமடையார் என்றார். புரிகின்றதா? உங்களால் அதை தவிர்க்க முடியாது. ஏனெனில் வேதம் அவண்ணமாக கூறுகிறது. புரிகின்றதா? இப்பொழுது நீங்கள் இங்கு நகரத்தில் நடந்து செல்லுகின்றீர்கள். எனக்கு தெரியாது என்பதை என்னிடம் கூறாதீர்கள். நான் ஜனங்களிடை நடந்து செல்லும் போது என்னுடைய கரத்தை குலுக்கி, ஓ சகோதரன் பிரணாம், நான் உம்மை நேசிக்கிறேன் என்று கூறுகிறார்கள். அது ஒரு பொய் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது ஒரு பொய் என்பது உங்களுக்கு தெரியும். தேவனால் இருதயத்தின் வகையறுத்தையே என்னிடம் கூற முடியும் போது ஏன் அவரால் என்னிடம் அதை கூற முடியவில்லை? நிச்சயமாகவே நகரத்தை சுற்றிலும் உள்ள உங்களுடைய சொந்த ஜனங்கள் மத்தியில் தான் அவண்ணமாய் காணப்படுகிறது. அவர்கள் உங்களை காணும் பொழுது, நல்லது, உங்களுக்கு தெரியும், நான் அங்கு இன்னதை கண்டேனே என்கின்றனர். எங்கே? அது எங்கே இருக்கிறது? அது நாம் அந்த நபரை அறிவோம். நீங்கள் அதை உணர்கின்றீர்கள். நான் உங்களுக்கு கூறட்டும். உங்களுக்கு முழுமையாக விருப்பமில்லாத யாரோ ஒருவரை நீங்கள் உங்களுடைய வீட்டில் அனுமதிக்க அவர் வந்து சற்று நேரம் உங்களுடைய வீட்டில் அமர்ந்தால் அப்பொழுது நீங்கள் அந்த வினோதமான உணர்வை உணர்வீர்கள். இப்பொழுது அந்த உணர்வை 14,000ஆல் பெருக்கிக் கொண்டால் அப்பொழுதே நான் இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஆகையால் எல்லோருமே உங்களை நேசிக்கிற ஒரு இடத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது, அப்பொழுது நீங்கள் அந்த வரவேற்பை உணரும் பொழுது, அப்படியே என்னே, உங்களால் அங்கே எப்பொழுதுமே தரித்திருக்க முடியும். பாருங்கள், பாருங்கள், அதுதானது. அது ஒரு ஆவியாக இருக்கிறது. அது என்னவென்பதையே ஜனங்கள் அறிந்து கொள்கிறதில்லை. ஜனங்கள் ஏன் அந்த அளவு கரைப்படுத்தப்பட்டிருக்கின்றனர் என்று அவர்கள் வியப்புறுகின்றனர். நல்ல ஸ்திரீகளை இழிவான ஆடைகளை அணிந்து அங்கே வெளியே செல்லும்படி செய்கிறது எது? இப்பொழுதும் கூட கடுங்குளிராய் இருக்கும் போது 16 வயதுடைய சிறுபெண் பிள்ளைகளை தங்களுடைய தாயாருக்கு முன்பாக அணியக்கூடாத ஆடைகளுடன் வெளியே வீதியில் செல்லும்படி செய்கிறது எது? அதற்கு காரணம் அந்த பிள்ளை அல்ல. அந்த பிள்ளை மேலான எதையுமே அறிந்திருக்கவில்லை. ஆனால் பிரசங்க பீடத்தில் உள்ள ஒரு பிரசங்கியார் தன்னுடைய கடமையின் பாதையை காத்துக்கொள்ள தவறி இருக்கின்றதே காரணமாகும். அது முற்றிலும் உண்மை. நிச்சயமாக ஸ்திரீகள் வீதியிலே பாலுணர்ச்சியை தூண்டும் கவர்ச்சியான ஆடைகளை அணிந்து மற்றும் அதை போன்ற காரியங்களோடு வீதியில் செல்லும் போது பாவிகள் அவர்களையே நோக்கி பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அவள் அந்த மனிதனோடு தவறான வாழ்க்கை நடத்தியது போன்ற குற்றமுள்ளவளாய் இருக்கிறாள் என்பதை அறியாதிருக்கிறாள். இயேசு அவண்ணமாய் கூறினாரே, இயேசு ஒரு ஸ்திரீயை சீயோட பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. எனவே நியாயத்தீர்ப்பு நாளிலே அதற்காக பதில் கூற வேண்டியவனாய் இருக்கிறான் என்றார். வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. நான் ஒரு கண்டிப்பான நபராய் இருக்கிறேன் என்று நீங்கள் கருதுகிறதை நான் அறிவேன். நான் கண்டிப்பானனாய் இருக்கவில்லையே. நான் உங்களுடைய சகோதரன். நான் உங்களை நேசிக்கிறேன். வரும் கோபத்துக்கு தப்பியோடுங்களே. உங்களுடைய இருதயம் அவருடைய ஆவியால் நிரப்பப்பட்டு உலகத்தின் ஒவ்வொரு காரியத்திற்கும் உங்களுடைய புறமுதுகை காண்பித்து அவருக்கு முன்பாக தேவபக்தியாய் நடக்கும்படி உங்களுடைய இருதயம் அவருக்காக கொழுந்துவிட்டு எரியும்படியாய் சிலுவை கண்டை சென்று கதறுங்கள். அன்பு
ஒரு கடமை அல்ல. கிறிஸ்துவை சேவிப்பது ஒரு கடமை அல்ல. கிறிஸ்துவை சேவிக்கிறது அன்பாய் உள்ளது. அது உங்களுடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு துடிப்பும் அவரோடு ஒழுங்காய் இசைந்து செல்லும்படிக்கு உங்களை வலிந்து இழுக்கிறது. அது உங்களை கட்டுப்பாட்டுக்குட்படுத்துகிறது. அப்பொழுதே நீங்கள் பாவத்தை காண்கிறீர்கள். அவர் பூமியின் மீது கண்ணீர் விட்டார். தேவன் நோவாவின் நாட்களில் மனித இருதயங்களை கண்டபோது அது அவரை விசனப்படுத்தியது. இயேசு மலையின் மீது அமர்ந்து, எருசலேமே எருசலேமே, நான் எத்தனை தினமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தேன், ஆனால் உங்களுடைய வேலை வந்திருக்கிறது, உங்களுடைய வீடு பாழாக்கி விடப்படும் என்றார். தேவகுமாரனுடைய வருகையிலும் அவ்வண்ணமாகவே இருக்கும். உண்மையான விசுவாசிகளின் மெய்யான இருதயங்கள் நொறுங்குண்டு போம். இப்பொழுதே ஒரு எழுப்புதல் இந்த தேசத்தை துடைத்தெடுக்க வேண்டும் என்றே அவர் பார்க்கிறார். ஆனால் ஒரு கூட்ட வேசி பிள்ளைகளினூடாக அது எப்படி சம்பவிக்க கூடும்? அவர்கள் துவக்கத்திலேயே ஆக்கிரைக்குட்படுத்தப்பட்டிருக்கும் போது அது எப்படி சம்பவிக்க கூடும்? தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனிதன் ஒரு வலையை கடலில் வீசுகிறதற்கு ஒப்பா இருக்கிறது. அவர் அதை இழுக்கும் போது அவரது ஆமைகளையும் உணவு ஆமைகளையும் பாம்புகளையும் தவளைகளையும் சில மீன்களையும் உணவனாய் இருக்கிறான். அவைகளை அவன் தீர்மானிப்பதில்லை. அவன் வெறுமன கரையின் மேல் இருந்து அதை வீசுகிறான். அதைத்தான் சுவிசேஷம் செய்கிறது. அந்த விதமாகவே பில்லிகராகவும் ஓரல் ராபர்ட்ஸும் நானும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிரசங்கிமார்களும் அதை வீச பின்னர் அதை உள்ளே இழுக்கின்றனர். அப்பொழுது கர்த்தாவே, அவைகள் அங்கே இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு முறையும் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நீங்கள் மீண்டும் திரும்பி செல்வதற்கு முன்னமே நாங்கள் கண்டறிந்து கொள்கிறோம். எனவே அவைகள் மீண்டுமாக குளத்திற்குள்ளாகவே சென்று விடுகின்றன. அது என்னவாக இருக்கிறது? அது துவக்கத்திலேயே ஒரு ஆமையாக இருந்தது. சுவிசேஷ வலைக்குள் பிடிக்கப்பட்ட போது அது அதனை மாற்றிவிடவில்லை. அது துவக்கத்திலேயே ஒரு ஆமையாக இருந்தது. அது துவக்கத்திலேயே ஒரு உணவு ஆமையாக இருந்தது. அது துவக்கத்திலேயே ஒரு பாம்பாக இருந்தது. அவன் சபைக்குள்ளாக வருவதற்கு முன்னமே ஒரு மாய்மாலக்காரனாக இருந்தான். எனவே அவன் தன்னுடைய குடிப்பழக்கத்தை, சூதாட்டத்தை, புகைப்பிடிப்பதை, பொய்யிருப்பதை, திருடுவதை விட்டுவிட வாஞ்சகற்றவனாக இருந்தான். அவன் நரகத்தை குறித்த ஒரு பயத்தின் நிமித்தமாக வெறுமன உள்ளே வருகிறான். நீங்கள் அந்த விதமாக சேர்த்துக் கொள்ளும் போது நீங்கள் உங்களுக்கு அதில் அதிக நபர்களையே சேர்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அது உண்மை. வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நாம் ஜெபம் செய்வோமாக. கர்த்தாவே, ஓஹோ கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து பாரும். கர்த்தாவே, இப்பொழுதே என்னுடைய வழக்கை சோதித்தறியும். இந்த விதமாய் பிரசங்கித்த பிறகும் உமக்கு முன்பாக நியாயத்தீர்ப்பின் முன் வரும்படி என்னை விட்டு விடாதேயும். ஓஹோ, எனக்குள்ளாக ஏதாவது அசுத்தமான காரியம் இருக்குமாயின் கர்த்தாவே, தயவு கூர்ந்து அதை எடுத்து போடும். நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற நாளை நாங்கள் காண்கிறோம். புருஷர்களும் ஸ்திரீகளும் மிகவும் விரைப்புள்ளவர்களாய் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் வெட்கப்படுகின்றனர். நீர் ஒருமுறை சியோன் குமாரத்திகளுக்கு மத்தியிலே வெட்கமும் கூட உண்டாயிருப்பதில்லை என்றீர். அவர்கள் இனி ஒருபோதும் வெட்கமே அடையாத அளவிற்கு அவர்களுடைய நாணம் அவ்வளவா எடுத்து போடப்பட்டிருக்கிறது. ஓ கர்த்தாவே, அதை குறித்து சிந்தித்து பார்க்கிறோம். அக்கறையிலே உள்ள காலக்கடிகாரம் அடித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும், பெரிதான அடி வருவதற்கு வெறுமன இன்னும் 1 அல்லது 2 நிமிடங்களே உள்ளன என்பதையும் அறிவோம். ஆகையால் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். தேவரே, இந்த காலையில் எங்கள் எல்லோரையும் விழிப்பூட்டும். கர்த்தாவே, எங்களை நடுக்கமுற செய்யும். நாங்கள் அடையாளங்கள் தோன்றுகிறதை காண்கிறோம். நாங்கள் அதை அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தாவே, கோடான கோடி பேர் தங்களுடைய புறமுதுகை காட்டிக்கொண்டு சென்று விட்டதை நாங்கள் காண்கிறோம். ஓஹோ கர்த்தாவே, என்னால் என்ன செய்ய முடியும்? என்னால் என்ன செய்ய முடியும் என்றே நான் வியப்புறுகிறேன். கர்த்தாவே, ஏதாவது காரியம் உண்டா? அதற்கு அதிகமான பிரசங்கமோ, அதிகமான ஜபமோ, வேறெந்த காரியமாவது அதிகமாய் தேவைப்படுகிறதா இருந்தால் கர்த்தாவே, நான் அந்த செய்தியை ஜனங்களிடையே கொண்டு செல்லும்படி எனக்கு உதவி செய்யும். நான் என்ன செய்யக்கூடும், ஆனால் அவர்களோ அதை தொடர்ந்து நிராகரிக்கின்றனர். நீர் உம்முடைய மகத்தான அடையாளங்களை செய்கிறீர். நீர் உம்முடைய அதிசயங்களை நிகழ்த்துகிறீர். ஆயினும் ஜனங்களோ அதை காணாமல் செல்லுகின்றனர். உம்முடைய வேதவாக்கியம் நிறைவேற்றப்பட வேண்டுமா? என் பிதா ஒருவரை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்ற அந்த நேரமாய் உள்ளதா? தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலையில் ஜனங்களை விழித்தர செய்து இந்த புவிக்குரிய கடைசி அடையாளத்தை காண செய்யும். தேவனே, நீர் ஜனங்களுக்கு ஏதோ ஒன்றை அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த காலையில் இங்குள்ள இந்த சிறு ஜனக்கூட்டத்தை ஆசீர்வதியும். தேவனே, சகோதரன் நெபிலை முதலில் ஆசீர்வதியும். கர்த்தாவே, அவருடைய சரீரத்தை சுகப்படுத்தும். கர்த்தாவே, அவர் இந்த காலையில் சுகவீனமாய் வயிறு நிலைகுலைந்து போன நிலையில் உள்ளார். உம்முடைய சுகமளிக்கும் கரம் அவர் மீது இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவருடைய ஆத்மாவை எழுச்சியுற செய்யும். தேவனே, இந்த சபையோர் மத்தியில் கிரியை செய்யும். இங்கு அமர்ந்திருக்கின்ற புருஷர்களையும் ஸ்திரீகளையும் நான் மீண்டும் காணாமற் போனால் அப்பொழுது நான் அந்த நியாயத்தீர்ப்பின் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனாயிருக்கிறேன். ஆனால் வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்ற உம்முடைய வார்த்தையை வாசித்திருக்கிறேன். ஓ கர்த்தாவே, அவர்கள் அந்த சிலராய் இருக்கட்டுமே. கர்த்தாவே, அவர்களில் சிலராய் இருக்க நீர் அனுமதிப்பீரா? இங்குள்ள ஒவ்வொருவரும் அவ்வாறு இருக்க அருள் புரியும்.
ஒரு மனிதனால் ஜெபிக்க மட்டுமே முடியும் என்ற காரணத்தால் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும் பொருட்டு எனக்காக இந்த ஜனங்களுக்கு ஏதாவது காரியத்தை செய்யும். நான் பசியாக இருந்தால் அவர்கள் என்னை போஷிப்பார்கள். எனக்கு ஒரு சூட்டுணி தேவைப்படுகிறது என்றால் அவர்கள் அதை வாங்குகிறார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எனக்கு ஒரு வண்டியை வாங்குவார்கள். அவர்கள் அந்த விதமாக எதையாவது செய்வார்கள். ஓ பிதாவே, இந்த காலையில் அவர்களுடைய ஆத்துமாக்களை ஆராயும். தயவு கூர்ந்து அதை செய்யும். அவர்களும் அதை உமக்கு முன்பாக ஆராய்ந்து பார்க்க செய்யும். எனக்கு தெரியாது, ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றே நான் நம்புகிறேன். கர்த்தாவே, என்னையும் கூட அங்க இருக்க செய்யும். நான் அங்க இருக்கக்கூடாத காரணம் ஏதாவது இருக்குமா என் கர்த்தாவே? நீர் இதை எனக்கு வெளிப்படுத்தும். நான் அதை இப்பொழுதே சரி செய்து கொள்வேன். கர்த்தாவே, நான் அந்த காலையில் நிச்சயமாகவே தொல்லையில்லாதிருக்கும் ஆற்றண்டையிலே இருக்க விரும்புகிறேன். நான் அந்த நாளில் செல்ல விரும்புகிறேன். அது எப்போது சம்பவிக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அதே சமயத்தில் அது இன்றைக்கும் இருக்கலாம். ஆகையால் அதை அறிந்து கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யும். அதை அறிந்து கொள்ளும்படி இந்த ஜனங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய இருதயங்கள் அக்கறையற்றிருப்பதையே நாங்கள் காண்கிறோம். ஓ, நாங்கள் வானொலியில் ஒரு நல்ல செய்தியை கேட்டு மகிழ்கிறோம், அல்லது சபைக்கு செல்ல மகிழ்ச்சி கொள்கிறோம். நாங்கள் ஒரு நல்ல செய்தியை பாராட்டுகிறோம். நாங்கள் ஏதோ ஒரு இடத்தில் இயேசுவை குறித்து பேச அக்கறை எடுத்துக் கொள்கிறதில்லை. ஆனால் கர்த்தாவே, பாவமானது எங்களுக்கு மிகுந்த ஒரு பாரமாகி அது எங்களுடைய கண்களுக்கு கண்ணீரை கொண்டு வரும்படியாய் நகரத்தில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு அருவருப்பிற்கும் காரியத்திற்கும் எதிராக நின்று பெருமூச்சிட்டு அலசைகிறதா? கர்த்தாவே, தேவனுடைய தூதனானவர் அதை எங்கள் மேல் கண்டு எங்களை முத்திரையிடுவாராக. அதை அருளும் கர்த்தாவே. கர்த்தராகிய இயேசுவே, வாரும். இப்பொழுதே எங்களுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்தி நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்ற உம்முடைய உண்மையான அடையாளங்களை எங்களுக்கு தாரும். அப்பொழுது நாங்கள் இந்த சந்ததியின் முடிவுக்கு முன்பான கடைசி அடையாளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வோம். நாங்கள் முறைகேட்டு தன்மையை காண்கிறோம். தேசத்தில் வசிக்கிற மனிதனுக்கு வேறொரு மனிதனுடைய மனைவிகளின் மூலம் பிள்ளைகள் பிறக்கின்றனர். சிறு பெண்கள் வீதியிலே சுற்றுவதினால் ஒவ்வொரு வருடமும் நூற்றுக்கணக்கானவர்கள் பள்ளிகளில் இருந்து நீக்கப்பட்டு 19 வயதுக்குட்பட்டவர்கள் தாய்மார்களாகின்றனர். எனவே மதிப்பே இல்லாதிருக்கிறது. எப்படியா ஸ்திரீகள் தங்களை புகைப்பிடிப்பதினாலும் குடிப்பதினாலும் பிள்ளைகளின் சிந்தனைகளை கெடுத்துக் கொண்டிருக்கிற தொலைக்காட்சிகள் போன்றவற்றினாலும் மனதை தவறான வழியில் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஓஹோ கர்த்தாவே, அது எவ்வளவு காலம் நிலைத்திருக்க முடியும்? நீர் ஒருவரே பரிசுத்த தேவன். ஓஹோ பிதாவே, நான் துரிதமான ஏதோ காரியம் செய்யப்பட வேண்டும் என்பதை இன்றைக்கு வினோதமாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, என்ன கூற வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் கர்த்தாவே, என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து எங்களுடைய இருதயங்களில் நீர் குறித்துணர்த்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த காரியங்களை அருளும். நாங்கள் அவைகளை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமே. வேளையானது சமீபமாயிற்று. உணர்வோடு விவேகத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொரு நபரும் ஏதோ காரியம் சம்பவிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார். இந்த கட்டடத்தில் சரியான சிந்தையோடு ஒரு நபரும் இல்லை. ஆனாலும் இந்த உலகமானது இந்த நிலைமைகளின் கீழே நிலைத்திருக்க முடியாது என்பதை அறிந்திருக்கின்றார்கள். நண்பர்களே, நாம் நீடித்திருக்க முடியாது. உங்களுடைய போதகர் என்பதினாலோ உங்களுடைய சகோதரன் என்பதினாலோ ஒரு காரியமும் கிடையாது. இந்த காலையில் நான் உங்களை இயேசு கிறிஸ்து பண்டை வழிநடத்தக்கூடியது தவிர வேறொரு காரியமும் கிடையாது. எனக்கு தெரிந்தது வேறெந்த காரியமுமே இல்லை. எடுத்துக் கொள்ளப்படுதல் சம்பவிப்பதற்கு முன்னர் நிறைவேற வேண்டிய காரியங்கள் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கின்றதை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். அதை குறித்து நான் அறிந்துள்ள ஒவ்வொரு காரியமும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. நீங்களோ மிருகத்தின் முத்திரை குறித்து என்ன என்று கேட்கலாம். அது உபத்திரவ காலத்தில் வரவேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுது சபையானது சென்று விட்டிருக்கும். இந்த முத்திரையை பெற்றுக் கொள்ளாதீர்கள். இவைகள் முத்திரையிடப்பட்டிருக்கின்றன. பாருங்கள், இப்பொழுதே முத்திரையிடுதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முத்திரையிடுதல் எந்த விதமான முத்திரை என்பதை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறது. தேவனண்டை போடுங்கள், அவரண்டை விரைந்து போடுங்கள். இந்த காலையில் நாம் இங்கு அப்படியே ஒரு நிமிடம் காத்துக் கொண்டிருக்கையில் நான் வியப்புறுகிறேன். நீங்கள் உணர்வது போன்றே நான் உணர்கிறேன். உங்களுடைய உணர்வை என்னுடைய புலனுணர்வால் அறிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் ஓ தேவனே, என்னை ஆராய்ந்தருளுமே என்றே நினைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நானும் கூட அந்த விதமாகவே உணர்கிறேன். நண்பனே, இந்த செய்திகள் அந்த விதமானது என்பதை நான் தெளிவாக உணர்கிறேன். இது ஜனங்களுக்கு மத்தியில் பாராட்டை பெற்றதாக இருக்காது. நீங்கள் அவர்களை கண்டனம் செய்கின்றீர்கள். நீங்கள் அவர்களை அப்படியே இழி உள்ளவர்களாக்குகின்றீர்கள். யாராவது ஒருவர் அதை செய்யத்தான் வேண்டும். ஒரு காலம் யாராவது செய்து கொண்டிருக்கலாம் என்றே நான் நம்புகிறேன். ஆனால் அதை செய்வது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்குமானால், நான் ஸ்திரீகளை சுத்தப்படுத்த வேண்டியவராய் இருந்தால் நான் சுத்தப்படுத்துவேனாக. தாவீது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும்
என் தேவனுடைய ஆலயத்தின் மிதியடியா இருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்றார். அது உண்மை. நீங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறது எதுவோ அதையே செய்யுங்கள், வெட்கப்படாதீர்கள். நினைவிருக்கட்டும், அது ஒரு மகத்தான காரியம் என்றே நான் அறிந்திருக்கிறேன். சகோதரன், நாம் 8 ஆத்துமாக்கள் மட்டுமே ரட்சிக்கப்படும் என்று நீர் கூறுகிறீரா என்று கேட்கலாம். எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை நான் அறியேன். நான் உங்களுக்கு கூற முடியாது. ஆனால் நான் ஒரு காரியத்தை கூறுகிறேன். இதை போன்றே அந்நாளில் அவர்கள் வெகு சிலராயிருப்பர். அவர் இருந்த அந்த நாளில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தனர்? நோவாவின் நாளை குறித்து சிந்தித்து பாருங்கள். லோத்தின் நாளை குறித்து சிந்தித்து பாருங்கள். அவர்கள் எல்லோரையும் குறித்து நினைத்து பாருங்கள். அவர் மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் அப்படியே நடக்கும். காரணம், வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது என்றார். நீங்கள் பாருங்கள், நீங்கள் மட்டுமே அவரோடு உள்ளே செல்வீர்கள், அவ்வளவுதான். புரிகின்றதா? அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதுவே சுவிசேஷ சத்தியமாய் இருக்கிறது என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து அவ்வண்ணமாய் கூறினார். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், வெகு சிலரே. அந்த வெகு சிலரில் ஒருவராயிருங்கள். அது கடினம் என்பதை நான் அறிவேன். அது விடாமுயற்சியாய் உள்ளது. அது என்னை அதை கூறும்படி கட்டாயப்படுத்துகிறது. அது உங்களுக்கான ஒரு மானிட அன்பின் உணர்வாய் உள்ளது. ஆனால் தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் கூறும்படி என்னை கட்டாயப்படுத்துகிறது. இப்பொழுது ஆபிரகாமின் நாட்களில் கிரியை நடப்பித்த அதே பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவின் நாட்களில் கிரியை நடப்பித்த அதே பரிசுத்த ஆவியானவர் அதே காரியத்தை இங்கு செய்வதாக வாக்குப்படினார். அவர் இங்கு இருக்கிறார். இப்பொழுது நான் உங்களுக்கு சத்தியத்தை கூறியிருந்தால், தேவன் அந்த சத்தியத்திற்கு கட்டுப்படுத்தப்பட்டவராயிருக்கிறார். நான் என்னுடைய வார்த்தையை காத்துக்கொள்ளவில்லை என்றால் நான் என்னுடைய வார்த்தையை சார்ந்த ஒரு மனிதன் அல்ல. நீங்கள் உங்களுடைய வார்த்தையை காத்துக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய வார்த்தையை சார்ந்த ஒரு மனிதன் அல்ல. இப்பொழுது நான் ஏதோ ஒரு காரியத்தை வாக்களிக்கலாம், ஆனால் என்னால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் அப்பொழுது நான் வந்து உங்களிடம் கூறுவேன், நான் உங்களிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை கடனாக பெற்றிருந்து உங்களிடத்திலிருந்து மறைத்துக் கொண்டால் அப்பொழுது நான் ஒரு மாய்மாலக்காரனாயிருப்பேன். நான் உங்களிடம் வந்து, நான் உங்களிடத்தில் கடன் பெற்றுள்ளேன், ஆனால் என்னால் அதை உங்களுக்கு திருப்பி செலுத்த முடியவில்லை, ஆயினும் என்னால் முடிந்த அளவு அதை செய்ய முயற்சிப்பேன் என்று கூறினால் அப்பொழுது நீங்கள் என்னை மன்னித்து எனக்கு உதவி செய்வீர்கள். புரிகிறதா? நாம் யாவரும் தேவனிடத்தில் ஏதோ ஒன்றுக்கு கடன் பெற்றுள்ளோம். நாம் நம்முடைய ஜீவியங்களை அவரிடத்தில் கடனாக பெற்றுள்ளோம். நாம் அதை குறித்து உண்மையாயிருப்போமாக. வெளியே நடந்து, நல்லது, இப்பொழுது பாருங்கள், நான் பெஸ்பிட்டேரியன், நான் மெத்தோடிஸ்ட், நான் பெந்தேகோஸ்தே, நான் தேவனுடைய சபை, நான் நசரேயன், நான் யாத்திரிக பரிசுத்தர் என்று கூறாதீர்கள். அந்த விதமாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். அவைகளில் கோடிக்கணக்கானவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரு கிறிஸ்தவனாயிருங்கள். எத்தனை பேர் சகோதரன் பிரணாம் இப்பொழுது ஜெபத்தில் என்னை நினைவு கூறுங்கள், நான் கரமுயர்த்த விரும்புகிறேன் என்று கூறுவீர்கள்? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே, நீர் அவர்களுடைய கரங்களை காண்கிறீர். இங்கே இந்த காலையில் இந்த கட்டிடத்தில் மகத்தான பரிசுத்த ஆவியானவர் அமைதிப்படுத்தி இருக்கின்ற வேளையாய் உள்ளது. நான் உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிறேன். நீர் உம்முடைய வார்த்தையை கனப்படுத்த இங்கிருக்கிறேன் என்பதை நான் உணர்கிறேன். நீர் கர்த்தராகிய நான் அதை நட்டிருக்கிறேன். அதை எவரும் என்னுடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்ளாதபடிக்கு நானே அதற்கு இரவும் பகலும் நீர் பாய்ச்சுவேன் என்ற உம்முடைய வார்த்தையை கனப்படுத்த வேண்டியவராய் இங்கு இருக்கிறீர் என்பதை நான் தெளிவாக உணர்கிறேன். நீர் ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற உம்முடைய வார்த்தையை அனுப்பினீர். எனவே கர்த்தாவே, அது அதனை நிறைவேற்ற வேண்டும். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் என்று வேதம் கூறுகிறது. அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. உம்முடைய நாட்களில் இருந்த அந்த ஜனங்களால் உம்மில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்பதை விசுவாசிக்க முடியவில்லை. நீர் ஒரு மனிதனாய் இருக்க உம்மை தேவனாக்கி கொண்டீர் என்று கூறினர். நீர் கன்னிப்பிறப்பாய் இருந்தீர். எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை மீட்கவே பூமிக்கு தேவகுமாரனாய் வந்தீர். காரணம், அவர்கள் தேவனுடைய ஆவியானது உமக்குள் இருந்ததை கண்டனர். எனவே அவர்கள் அதை வித்தியாசப்படுத்த முயற்சித்தனர். கர்த்தாவே, நீர் அவர்களிடத்தில், இந்த கிரியைகளை செய்கிறது நான் அல்ல, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற என் பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார், அவரே கிரியைகளை செய்கிறார். நீங்கள் ஆபிரகாமை உங்களுடைய தகப்பன் என்று அழைத்துக் கொண்டால், ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டானே, நிச்சயமாகவே அவன் கண்டான். அவன் அவர் அருகில் நின்று கொண்டிருந்த போது அவர் செய்த கிரியைகளையும் அடையாளத்தையும் கண்டான். அவன் என்னுடைய நாளை கண்டு கலிகூர்ந்தான் என்றீர். மேலும் நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். எப்படியாய் தேவன் ஒரு கன்னியின் மீது நிழலிட்டு ஒரு கன்னி பிறப்பின் மூலம் ஒரு குமாரனை பிறப்பித்து அந்த ஒரு மனிதனுக்குள்ளாக அவருடைய பரிபூர்ண வல்லமையானது அவருக்குள்ளாக வாசம் செய்தது என்று கூறினீர். எப்படியாய் நீர் ஒரு பலியாக தந்த அந்த சரீரத்திலிருந்து அதே ரத்தத்தை நீர் எடுத்து நீர் ஜனங்களுக்குள் ஜீவிக்கும்படி சுத்திகரித்து முடிவு பரியந்த உடைய கிரியை தொடர்ந்து செய்ய முடிகிறது? ஓ தேவனே, அதை காணும்படி ஜனங்களை விழித்தர செய்யும். இதை செய்தருளும். தங்களுடைய கரத்தை உயர்த்தின ஒவ்வொருவரையும் ரட்சியும். அவர்களுடைய இருதயங்களை சுத்திகரியும். கர்த்தாவே,
என்னுடைய கரங்களும் மேலே இருக்கின்றன. ஓ கர்த்தாவே, என்னையும் சுத்திகரியும். இது ஒரு திருத்தும் வீடா இருக்கிறது. நாங்கள் கழுவப்பட வேண்டிய ஒரு ஸ்தலமாய் உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில் எங்களை கழுவி அழிவிலிருந்து எங்களை சுத்திகரிப்பாராக. கர்த்தாவே, உம்முடைய ஆவியினால் நிரப்பப்படாமல் ஒரு நபரும் இங்கிருந்து செல்லக்கூடாது என்றே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு கால் அது சம்பவிக்கிற பொழுது வெளிப்புறத்திலிருந்து ஒரு உணர்ச்சி வேகமும் ஏற்படாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தாவே, உட்புறமாக சென்று மனத்திரையை அகற்றி நாங்கள் யாராய் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு காண்பியும், அதை அருளும். அப்பொழுது உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பும். ஒரு உண்மையான உத்தமமான இருதயம் உள்ளவர்களாக்கும். இந்த துன்ப நேரங்களிலும் கடுமையான சோதனைகளிலும் நாங்கள் நடந்து செல்கையில் நீரே எங்களுக்கு அன்பானவராகவும் இனிமையானவராகவும் காணப்படும் என்ற நாளுக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறோம். நகரத்தின் பாவங்களுக்காக எங்களுடைய கன்னங்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடுகையில் பரிசுத்த ஆவியானவர் நோக்கி பார்த்து, நான் முத்திரையிடக்கூடிய ஒருவன் இருக்கிறான், அவன் என்னுடையவன், அவள் என்னுடையவள் என்று கூறுவாராக. கர்த்தாவே, அதை அருளும். இன்றைக்கு அது எங்கள் மத்தியில் காணப்படுவதாக. நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கடைசியாக துயரக்காற்று வீசுகின்ற முடிவின் நாளிலே நான் ஆற்றண்டை வருகையில் அந்த வழியை எனக்கு காண்பிக்க யாரோ ஒருவர் காத்துக் கொண்டிருப்பார். எனவே நான் யோர்தானை தனியே கடக்க வேண்டியதாயிராது. ஏனென்றால் இயேசு என் எல்லா பாவத்தையும் நிவர்த்தியாக்கும்படியாய் மரித்து விட்டாரே. நான் அந்த இருளை காண்கையில் அவர் எனக்காக காத்துக் கொண்டிருப்பார். எனவே நான் யோர்தானை தனியே கடக்க வேண்டியதாயிராது. நான் இப்பொழுதே அவரை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். விலையேறப்பட்ட கர்த்தாவே, என் கரத்தை பற்றி பிடித்து என்னை வழிநடத்தும். அப்பொழுதே நான் நிலைத்திருப்பேன். கர்த்தாவே, தவறாய் கூறப்படுகின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும், தவறாய் காணப்படுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் இங்கு எதிர்த்து நிற்பேனாக. கர்த்தாவே, எவர் என்ன கூறினாலும் கவலைப்படாமல் நான் எதிர்த்து நிற்பேனாக. நான் என்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்கின்ற போது நிற்கும்படி எனக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, என் கரத்தை பற்றி பிடித்து அதனூடாக எடுத்துக்கொள்ளும். நான் நிற்கும்படி ஏதாவது காரியத்தை செய்யும். அந்த காரியங்கள் தோன்றி இந்த உலகத்தின் பொக்கிஷங்களும் அதனுடைய எல்லா பகட்டாரவாரமும் அதனுடைய மகிமையும் என்னுடைய கண்களை அதற்கு குருடாக்கும் போது எனக்காக மரித்த அவரை மட்டுமே நான் பார்ப்பேனாக. அது என்னுடைய எல்லா நண்பர்களையும் கிரயமாக எடுத்துக்கொண்டாலும், அது நான் பெற்றுள்ள எல்லாவற்றையும் கிரயமாக எடுத்துக்கொண்டாலும், அது எந்த ஒரு காரியத்தையும் பொருட்படுத்தவில்லை என்றாலும், நான் அவை எல்லாவற்றையும் பிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அதுதான் இது. நான் கடமை தவறாதவனாக நிற்பேனாக. என்றோ ஒரு நாள் சுவாசமானது என் முகத்திற்கு எதிராகும் போது என் இருதயம் நின்று போய்விட்டதையும், என் நாட்கள் முடிவுற்றதையும், என் நேரம் மேலே உள்ளது என்பதையும், என்னுடைய அட்டை அடுக்கடுக்கான மரச்சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஆயிற்று என்பதையும், நான் யோர்தானை தனியே கடக்க வேண்டியதில்லை என்பதையும் நான் அறிந்து கொள்வேன். அப்பொழுது அவர் அங்கிருப்பார். ஆம், நான் அந்த இருளை காணும் பொழுது அவர் அங்கே எனக்காக காத்துக் கொண்டிருப்பார். எனவே நான் யோர்தானை தனியே கடக்க வேண்டியதாகிறாது. நான் இப்பொழுது அவருக்காக நிற்பேனாகில் அப்பொழுது அவர் எனக்காக நிற்பார். எனக்காக மரித்தவருக்காக நான் ஜீவிப்பேன். அப்பொழுது என்னுடைய ஜீவியம் எவ்வளவு மகிழ்ச்சியானதா இருக்கும். அந்த விதமாகத்தான் நான் நிற்க விரும்புகிறேன். இங்கே சுகவீனம் உள்ள ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று நான் யூகிக்கிறேன். அவன் ஏதாவது அட்டைகளை வழங்கினானா? நான் மறந்துவிட்டேன். அவர்கள் அட்டைகளை கொடுத்துள்ளார்களா? ஏதாவது அட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவா? யாராவது ஜெப அட்டைகளை வைத்திருக்கிறார்களா? இல்லை. நான் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தால் மட்டுமே போதும். விசுவாசமுடையவர்களாய் இருங்கள், சந்தேகப்படாதீர்கள். தேவன் உங்களுடைய தொல்லைகளை எனக்கு வெளிப்படுத்துவாரானால் அது என்னவா இருக்கிறது என்பதை நான் அறியேன். நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தினால் போதும். உங்களுக்கு என்னை தெரியாது, எனக்கும் உங்களை தெரியாது. ஆகையால் தேவன் இங்கு வெளிப்படுத்துவாரானால் அது முன்பு உண்டான அழிவிற்கு சற்று முன்னதாக செய்தியை கொண்டு வந்த அதே தூதர் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களா? இப்பொழுது மற்றொரு அழிவிற்கு முன்னர் இதை கொண்டு வருகிறதும் அதே தூதரா இருக்கும் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களா? நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களா? நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்த விரும்பினால் நலமாயிருக்கும். சரி சரி, கர்த்தர் அதை அருளுவாராக. அவர் எனக்கு அருகில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மற்றொருவரும், திருமதி ஸ்னைடர் இங்கே இல்லை, இது திரு மர்ஃபி இங்கே எனக்கு அருகில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறாளே, அவளுடைய பெயர் என்ன? நான் அவர்களை அறிவேன். நான் இந்த மனிதனை அறியேன். அவர் எனக்கு ஒரு அந்நியராயிருக்கிறார். ஆனால் தேவன் அவரை அறிந்திருக்கிறார். இப்பொழுது தேவன் அதை வெளிப்படுத்துவாரானால் உங்களில் எத்தனை பேர் அதை என்னை பார்க்காதீர்கள். என்னை பொறுத்தமட்டில் நான் ஒரு கெண்டக்கி மலைவாசியா இருக்கிறேன். எனக்கு போதுமான கல்வியறிவு கிடையாது. என்னுடைய சொந்த பெயரையும் கூட எழுத தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு காரியம், நான் அவரை அறிந்துள்ளேன் என்பதாகும். நான் அறிந்து கொள்ள விரும்புவதெல்லாம் அவ்வளவுதான். இப்பொழுது என்னுடைய இலக்கணத்திற்கு எவ்வித கவனமும் செலுத்தாதீர்கள். இந்த காலையில் என்னுடைய பிரசங்கம் முழுவதுமே ஒவ்வொரு காரியமும் இலக்கண ஒழுங்குமுறையின்றி இருந்தது என்று நீங்கள் கருதலாம். நீங்கள் அதை வேதத்தோடு ஒருமுறை ஒப்பிட்டு பாருங்கள்.
நீங்கள் சரியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள லக்கில் இருக்கவில்லையா என்பதை பாருங்கள். நீங்கள் அதை அங்கே ஒப்பிடும்போது உங்களுடைய நோக்கம் சரியில்லை என்றால் பயனில்லை. உங்களுடைய சிந்தைகளோடு அதை ஒப்பிடாதீர்கள். ஆனால் அவர் என்ன கூறினார் என்பதோடு அதை ஒப்பிடுங்கள். வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். காரணம், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். கோடான கோடி பேர் அங்கே அதன் வழியாய் பிரவேசிப்பார்கள். அநேகமாக 10 லட்சத்தில் ஒருவரே இந்த வழியில் வருகிறவர்களாய் இருப்பார்கள். அங்குதான் காரியம். அதைத்தான் அவர் கூறினார். இப்பொழுது அவர் ஒருபோதும் அந்த எண்ணிக்கையை கூறவே இல்லை. ஆனால் அவர் நோவாவின் நாட்கள் இருந்தது போல 8 ஆத்துமாக்கள், சோதோமின் நாட்கள் இருந்தது போல 3 ஆத்துமாக்கள் என்றார். முழு காரியத்திலிருந்தும் அக்கினிக்கு 3 பேர் காப்பாற்றப்பட்டனர். இதுவும் அவ்வண்ணமாகவே இருக்குமே. இப்பொழுது யாராவது உண்மையாகவே ஆவிக்குரியவர்களாய் இருப்பீர்களாயின் இந்த மனிதன் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் அப்படியே தன்னால் கூடிய மட்டும் விடாமல் என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய கரத்தை உயர்த்தினார். நான் அவரை அறியேன், அவரை கண்டதே இல்லை. நான் அவரை குறித்து அறியேன். அவர் அங்கு அமர்ந்து அப்படியே என்னை நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் பாருங்கள், அவர் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அது உண்மை. இப்பொழுது கர்த்தர் என்னிடம் கூறுவாரானால் அந்த மனிதன் என்னிடத்திலிருந்து தூரமாகவே அமர்ந்திருக்கிறார். இது நம்முடைய முதல் சந்திப்பாய் இருக்கிறது. அவர் அங்கு அமர்ந்திருக்கிறார். அவர் யார் என்பதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவாரானால் நான் அவரை சுகப்படுத்த முடியாது. நான் சுகமாக்குகிறதில்லை. நான் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் தேவன் அதை ஏற்கனவே செய்திருக்கிறார். ஆனால் அதுவே உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். இப்பொழுது ஒவ்வொருவரும் காண்கிறீர்கள், அதே ஆவியானவர் அவர் இங்கு இருக்கிறார். நினைவிருக்கட்டும், இயேசு முடிவு காலத்திற்கு முன்னதாக இதை வாக்களித்து விட்டார். இதுவே எப்பொழுதும் கடைசி அடையாளமாக இருந்து வருகிறது. அன்று நாள் நானும் லியோவும் வீதியில் அமர்ந்து கொண்டு எங்களில் சிலரை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு மாற்றம் உண்டாகிக் ஒரு மாற்றம் உண்டாகிறதை தொடர்ந்து உணர்ந்தேன். நாங்கள் அதை குறித்து பேசின போது அது என்னுடைய ஊழியத்தில் ஏற்படும் ஒரு மாற்றமாக இருக்கவில்லை. ஏனெனில் அதில் ஒருபோது மாற்றமே இருக்க முடியாது. ஆனால் அது என்னில் உள்ள ஒரு மாற்றமாக இருந்தது. நான் எப்பொழுதுமே சொந்த முடிவெடுக்காதவனாய் இருந்து வருகிறேன். ஜனங்களோ எனக்கு துணையாய் வழிநடத்தி எனக்கு வழிகாட்டி இந்த வழியாகவும் அந்த வழியாகவும் அனுப்புகிறார்கள். நீண்ட காலத்திற்கு முன்பு கர்த்தர் என்னிடம் செய்யும்படி கூறின ஏதோ காரியத்தை நான் செய்திருந்தால் நான் இன்றைக்குள்ள தொல்லையில் இருந்திருக்க மாட்டேன். நான் தேவனோடு தனிமையாய் இருக்கும்படி அடுத்த வாரம் வெளியே செல்ல போகிறேன். ஆமையா, நான் பரலோகத்திலிருந்து கேட்க வேண்டும். நான் சொந்த முடிவெடுக்காதவனாய் இருக்க விரும்பவில்லை. நான் என்னுடைய சொந்த திட நம்பிக்கையின் மேல் இருக்க விரும்புகிறேன். அது அந்த மனிதன் அண்டைக்கு, அவர் அண்டைக்கே மீண்டும் திரும்பி வருகிறது. அவர் பின்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அந்த மனிதன் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உண்மையாகவே விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார். நான் எல்லாவிடத்திலும் கூட்டத்தாரை கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் அது சரியாக நேராக திரும்பவும் அந்த மனிதன் அண்டைக்கே வருகிறது. அவர் தேவையுள்ளவராயிருக்கிறார். அவர் பாரமடைந்திருக்கிறார். ஆனால் அவர் யாரோ ஒருவருக்காக பாரமடைந்திருக்கிறார். அது உண்மை. நீர் யாரோ ஒருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர். நீர் யாரோ ஒருவரை உன்னுடைய இருதயத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறீர். அது உண்மை இல்லையா? அது ஒரு நண்பன். அந்த நண்பனோடு உள்ள காரியம் என்னவென்பதை நான் உங்களுக்கு கூறினால் நீங்கள் என்னை தேவனுடைய ஊழியக்காரர் என்று விசுவாசிப்பீர்களா? அது மட்டுமீறிய குடிக்கு ஆட்பட்ட நிலையை உடையவர். அது உண்மை. அது உண்மையானால் உன்னுடைய கரத்தை உயர்த்து. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இங்குள்ள யாரோ ஒருவர் தன்னுடைய கரத்தை உயர்த்தினார். யாரோ ஒருவர். இதோ பின்னால் உள்ள ஒரு ஸ்திரீ. ஆம் ஆம், உங்களுக்கு எனக்கு தெரியாது. நான் உங்கள் யாவருக்கும் ஒரு அந்நியனாய் இருக்கிறேனா? எனக்கு உங்களை தெரியாது. ஆனால் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய இருதயத்தில் என்ன உள்ளது என்பதை தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரானால் நீங்கள் என்னை அவருடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிப்பீர்களா? சிறிய ஸ்திரீயே, நீ அங்குள்ள அந்த பிள்ளையை பற்றி மனக்கலக்கம் அடைந்துள்ளாய். அது உண்மை. அந்த பிள்ளைக்கு அதனுடைய முகத்தின் மேல் தோல்வியாதி சம்பந்தமான படை உள்ளது. வைத்தியர்களால் அதை குறித்து ஒன்றுமே செய்ய முடியவில்லை. நீ இங்கு ஒரு அந்நியராய் இருக்கிறாய். நீயும் உன்னுடைய அன்பான பிள்ளையும் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீ யார் என்றும் நீ எங்கிருந்து வருகிறாய் என்றும் தேவனால் என்னிடத்தில் கூற முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நீ அதை விசுவாசிக்கிறாயா? அவர் சுகப்படுத்தினால் நீ அந்த பிள்ளையின் சுகத்தை ஏற்றுக்கொள்வாயா? சரி, நீ புறப்பட்டு வந்த கெண்டக்கியில் உள்ள சம்மர்செட்டுக்கே திரும்பி போகலாம். அவர் அதை சுகமாக்குவார் என்று விசுவாசியுங்கள். நீங்கள் அதை விசுவாசிக்க கூடுமானால் உங்களுடைய பிள்ளையின் மீது உள்ள தோல்வியாதி சம்பந்தமான படை நீங்கிவிடும். நான் அந்த வார்த்தையை குறிப்பிட்டு கூறின போது அங்கே அந்த நீளமான அறையில் கெண்டக்கியில் உள்ள சம்மர்செட்டிலிருந்து ஒரு இருதய கோளாரோடு வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் யாரோ ஒருவர் அங்கே பின்னாக நின்று கொண்டிருந்தார். தேவன் அவர்களை குணமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் நலமாயிருக்கும். தேவன் குணப்படுத்தி ஆரோக்கியமாக்கி விடுவார் என்றே விசுவாசியுங்கள். இங்கே இதோ யாரோ ஒருவருடைய கரம்
இங்கே மேலே உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். சரியாக ஒரு பெண்மணி. ஆம், நான் உன்னுடைய கரத்தை கண்டேன். பெண்மணியே, நான் உனக்கு ஒரு அந்நியனாய் இருக்கிறேனா? நான் உன்னை அறியேன். நான் ஒருபோதும் சந்தித்ததே கிடையாது. நீ என்னை அவருடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய இருதயத்தில் ஒரு பாரத்தை அல்லது ஏதோ காரியத்தை வைத்திருக்கிறாய். தேவனால் அதை எனக்கு வெளிப்படுத்த கூடுமானால் நீ விசுவாசிப்பாயா? அது கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஆவி என்று நீ விசுவாசிப்பாயா? உன்னுடைய கணவர் அங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவரும் கூட அதே காரியத்தை விசுவாசிக்கிறார். நீர் அதே காரியத்தை விசுவாசிப்பீரா? அது கிட்டத்தட்ட அங்கே உனக்கு அடுத்து அமர்ந்துள்ள உன்னுடைய சிறு பெண், அது உண்மை. அவளுக்கு புற்றுநோய் இருக்கிறது. ஆனால் தேவன் அவளை சுகமாக்குவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிப்பாயானால் உன்னுடைய கரத்தை உயர்த்து. சரி, உன்னுடைய கரங்களை அந்த குழந்தையின் மீது வை. கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய ஆவியின் பிரசன்னத்தில் நான் அந்த குழந்தையை கொல்லுகின்ற பிசாசை கடிந்து கொள்கிறேன். நான் விசுவாசத்தினால் அந்த குழந்தைக்கும் கொல்லுபவனுக்கும் இடையே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை வைக்கிறேன். அது ஜீவிப்பதாக. ஆமேன். தேவனில் விசுவாசமாயிருங்கள், சந்தேகப்படாதீர்கள். நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லா காரியங்களும் கூடும். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் எல்லா காரியங்களும் கூடும். சரியாக. யாரோ ஒருவர் அங்கே பின்னால் தங்களுடைய கருத்தை உயர்த்தினார். எங்கோ நீங்கள் தான். அங்கே மூலையில் உள்ள ஒரு ஸ்திரீ. நீங்கள் என்னை தேவனுடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கிறீர்களா? எனக்கு உங்களை தெரியாது, உங்களுக்கும் என்னை தெரியாது. உங்களுடைய தொல்லை என்னவென்பதை தேவனால் எனக்கு வெளிப்படுத்தக்கூடும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அது என்னவாக இருந்தாலும், அது என்னவானாலும் இயேசுவை உங்களுடைய சுகமளிப்பவராக அல்லது சுகம் கொடுப்பவராக ஏற்றுக்கொள்வீர்களா? அப்படியானால் நீங்கள் விசுவாசிப்பீர்களா? சரி, அப்படியானால் உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருந்து வருகிறது. அதுதான் உங்களுக்கு இருந்து வந்துள்ளது. அது உண்மையானால் உன்னுடைய காலூன்றி எழுமினல். அது உண்மையானால் அது உண்மையா இருக்கிறது என்பதை அப்படியே ஜனங்கள் காண்பார்கள். சரி, இப்பொழுது அது உண்மை விட்டு நீங்கிவிடும். நீங்கள் வீட்டுக்கு போய் சுகமாயிருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் கூட கெண்டக்கியிலிருந்து வருகின்றீர்கள். அது உண்மை. உங்களுக்கு அடுத்து அமர்ந்துள்ள அந்த ஸ்திரீயும் கூட கெண்டக்கியிலிருந்தே வருகிறாள். அவளும் கூட கெண்டக்கியிலிருந்தே வருகிறாள். எனக்கு உன்னை தெரியாது, எனக்கு தெரியுமா? ஆனால் உன்னோடுள்ள ஏதோ காரியம் கோளாறாய் உள்ளது என்பதை என்னால் உனக்கு கூற முடியும். உன்னோடுள்ள கோளாறு என்னவென்பதை நான் உனக்கு கூறக்கூடுமானால் நீங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களா? அது உன்னுடைய இடுப்பில் உள்ளது. அது உண்மையானால் உன்னுடைய கரத்தை உயர்த்து. ஜனங்கள் காணும்படி இந்த விதமாய் உயர்த்து. சரி, இப்பொழுது வீட்டிற்கு செல்லுங்கள். அது உங்களை விட்டு நீங்கி போகும். உங்களுடைய விசுவாசம் உங்களை குணமாக்குகிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி நான் சவாலிடுகிறேன். நீங்கள் விசுவாசிக்கும்படி உங்களுடைய விசுவாசத்திற்கு சவாலிடுகிறேன். இதோ இங்கு ஒரு ஸ்திரீ அமர்ந்து தன்னுடைய கைக்குட்டையை அவளுடைய முகத்தின் மேல் வைத்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். நான் உங்களை அறியேன், தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் இல்லினாய்ஸில் உள்ள ஜாலியட்டிலிருந்து வருகின்றீர்கள். உங்களுக்கு ஒரு கட்டி உள்ளது, அது முற்றிலும் உண்மை. நீங்கள் வியப்புறலாம். ஆம், அந்த ஸ்திரியை ரோசல்லா தான் அழைத்து வந்தாள், அது உண்மை. பொறுமையாயிருங்கள். அவள் அதை குறித்து என்னிடம் கூறினாள். ஆனால் நான் அந்த ஸ்திரியை ஒருபோதும் அறியேன் என்பதை அவள் ஒருபோதும் அறியாதிருக்கிறாள், அது உண்மை. அந்த ஸ்திரீனுடைய விசுவாசம் மகத்தானதாக இருக்க வேண்டும் என்று இது சம்பவிக்கிறது. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு கூறுவேன், எனக்கு தெரியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீ சுகவீனமாக இருந்து கொண்டு இருக்கையின் ஓரத்தில் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த குழந்தைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். அது உன்னுடைய குழந்தை, அது உண்மை. ஆமேன். நான் அதை அறிந்திருக்கவில்லை என்பதை நீ அறிவாய். அதோ அது உள்ளது, அது பரிசுத்த ஆவியாயிற்றே. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? அப்படியானால் அது உண்மையா இருக்குமானால் வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது என்பதை குறித்து நான் கூறினது உண்மையா இருக்கிறது. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது இங்கு இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானது இங்கே இருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நான் எவரையுமே சுகப்படுத்துகிறதில்லை. நான் ஒரு சுகமளிப்பவன் அல்ல. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் என்னை அப்படியே தெரிந்து கொண்டு தம்மை வெளிப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. நான் எந்த கல்வி அறிவும் இல்லாதவன், நான் எந்த காரியத்திலுமே அறிவில்லாதவன். ஆனால் அவருடைய ஆவியே அதை செய்கிறது. நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு சத்தியத்தை கூறியிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கே அவர் விரும்புகிறார். இது சத்தியமாக இருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களேயானால், அதாவது இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுதே சுகமாக்குகிறார். இப்பொழுது அப்படியே அது கிங்ஸ்டனில் உள்ள ஊழியக்காரர்களிடத்தில் கிரியை செய்திருந்ததானால், இல்லை, அங்க பின்னாக இருந்தவர்கள் யாரானாலும் அது கிங்ஸ்டனில் கிரியை செய்வதையும் அதன் மூலம் ஆயிரக்கணக்கானோர் சுகமாக்கப்படுகின்றதையும் கண்டனர். இப்பொழுது நாம் இந்த அமெரிக்காவில் அதே காரியத்தை உடையவர்களாக இருக்கையில் அது ஏன் இங்கே கிரியை செய்யாது? நம்மால் ஏன் அதை விசுவாசிக்க முடிகிறதில்லை? ஏனென்றால் நம்மால் தொலைவில் உள்ள அந்த பள்ளத்தாக்கை கடக்க முடிகிறதில்லை. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். இப்பொழுது அதே கரங்களை உங்களுக்கு அடுத்தபடியாக உள்ள யாராகிலும் ஒருவர் மீது வையுங்கள். நான் இங்கிருந்தே அவருக்காக ஜெபிக்கட்டும். உங்களுடைய இருதயத்தில் எந்த சந்தேகமும் இருக்கவே கூடாது.
இதுவே அதற்கு முடிவாகும். ஓ என்னே சகோதரன் நெவில், நான் எவ்வளவு ஆர்வமுள்ளவனாயிருக்கிறேன், நான் எப்படியாய் ஜெபித்திருக்கிறேன், நான் எவ்வளவாய் நான் என்னையே அறியாமல் உணர்விழந்தவனாய் இருக்கிறேன் என்று நீங்கள் கருதலாம். நான் உணர்விழக்கவில்லை. நான் எங்கிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். நான் இந்த சிறு காரியத்தை உங்களுக்கு புரியும்படி செய்தால் நலமாயிருக்குமே. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இங்கே இந்த காலையில் ஜனங்களுக்கு மத்தியில் இப்பொழுதே பிரசன்னமாகி தம்மை காண்பிக்கிறார் என்பதை நீங்கள் தெளிவாக உணர்கின்றீர்களா? நல்லது. நீங்களோ சகோதரன் பிரணாம், நீர் அதை கூறினீர் என்கிறீர்கள். நான் அதை எப்படி கூறினேன்? நான் உங்களை அறியேன். மற்றொரு ஸ்திரீ எலும்புருக்கிறோடு இருக்கிறாள். சகோதரியே, நீ சுகமடைந்து விட்டாய், உனக்கு ஆசீர்வாதம். நான் உன்னுடைய மன்னிப்பிற்காக மன்றாடுகிறேன். நீ எலும்புருக்கி நோயுள்ள ஒரு ஸ்திரீக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தாய். அவள் ஒரு நரைத்த தலையுடைய ஸ்திரீயாயிருக்கிறாள். ஆம், சரி, இதை விசுவாசி. சரி, அவர் இங்கிருக்கிறார். இது அவருடைய சமூகமாக இருக்கிறது. இப்பொழுது இதன் காரணமாகவே அவர் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, அவர்கள் வியாதியஸ்தர் மேல் தங்களுடைய கரங்களை வைப்பார்களேயானால் அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அவர் எப்படி பொய்யுரைக்க முடியும்? பாருங்கள், அது அவர் பேரில் அல்ல, அது என் பேரிலும் அல்ல. இப்பொழுது அது உங்கள் பேரில் தான் உள்ளது. இப்பொழுது நீங்கள் விசுவாசியுங்கள். இப்பொழுது ஒரு ஸ்திரீ அங்கே சற்று பின்னால் அமர்ந்துள்ளதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவள் அதிக விசுவாசமுடையவளாக இருக்கிறாள். அவளும் அவளுடைய கணவனும் சற்று முன் புதிதாக கர்த்தரடைக்கு வந்தவர்கள். அவள் இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறாள். அவளுக்கு குடற்சரிவு இருந்தபடியால் வைத்தியர் சில நாட்களுக்கு முன் அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்ய போவதாக இருந்தார். ஆனால் அப்போது அவளுக்கு பிள்ளை பிறக்கப் போவதாக இருந்தது. எனவே குழந்தை பிறந்த பிறகு வைத்தியர் அறுவை சிகிச்சை செய்ய போவதாக இருந்தார். ஆனால் குழந்தை பிறந்த பின்னர் அவர்களால் குடற்சரிவையே கண்டறிய முடியவில்லை. அது முழுமையாக மறைந்து விட்டது. பார்த்தீர்களா? ஏன்? அவள் அந்த விதமாய் அப்படியே அவள் இங்கே மேடையில் ஒருபோதும் இந்த விதமாய் இருந்ததே இல்லை. அவள் வெறுமன பின்னால் அங்கு அமர்ந்து அதை விசுவாசித்தாள். திருமதி கிரீன், அது உண்மைதானே? அவள் அங்கே பின்னால் இருக்கிறாள் என்று நான் நம்புகிறேன். அது உண்மை. அவளுடைய கரத்தை பார்த்தீர்களா? வைத்தியர்களால் அந்த குடற்சரிவை கண்டுபிடிக்க கூட முடியவில்லை. அது முழுமையாகவே மறைந்து போய்விட்டது. ஏன்? அவள் அதை விசுவாசித்து அப்படியே முன்வந்து அது உண்மையாயிற்றே என்றாள். இப்பொழுது நீங்களும் அதே விதமாய் செய்யுங்கள். உங்களுக்கு இருக்கின்ற எல்லா வேதனைகளும் நீங்கி போகத்தான் வேண்டும். அந்த மனிதனுடைய பாதத்தில் இருந்த சர்வமாகிய பிசாசு கடியானது அவரை கொல்லும்படி விஷமுண்டாக்கிற போது தேவனால் ஏதோ காரியத்தை ஒரு மனித சரீரத்துக்குள்ளாக அனுப்பி அதை தடுத்து அதை அங்கேயே கொல்ல முடிந்ததென்றால் அவர் உங்களுடைய சரீரத்தில் உள்ள சுகவீனத்தை கொல்வது எவ்வளவு நிச்சயம். ஏனென்றால் அந்த மனிதன் இக்கட்டில் இருந்த போது அவருக்கு உதவி செய்ய வேண்டியதாக இருந்தது. உங்களுக்கும் கூட செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் மரித்து விடுவீர்கள். இப்பொழுது உங்களுடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வையுங்கள். நீங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் உங்களுக்கு அடுத்துள்ள நபருக்காக ஜெபியுங்கள். அதுவே கிறிஸ்தவனின் மாதிரியாய் உள்ளது. இதை கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் மற்றவர்களுக்கு ஒன்றை செய்யும் போது நீங்கள் அதை கிறிஸ்துவுக்கு செய்கிறீர்கள். நீங்கள் யாரோ ஒருவருக்கு நன்மையாய் இருக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்கே நன்மையாய் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் யாரையாவது தவறாக நடத்தும் போது நீங்கள் கிறிஸ்துவையே தவறாக நடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். நான் மட்டும் இதை திருத்தி அமைக்க கூடுமானால், நான் அப்படியே ஜனங்களுக்கு அதை புரிந்து கொள்ளும்படி செய்யக்கூடுமானால் நலமாயிருக்கும். நான் எதை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேனோ, நான் எதை உணர்ந்து கொண்டிருக்கிறேனோ, நான் அறிந்துள்ளது எதுவோ அதுவே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். பாருங்கள், இந்த காலை செய்திக்கு பிறகு எப்படியாய் கிறிஸ்து ஜனங்களுடைய இதயத்துக்குள்ளாக வந்து அங்கு ஏதோ காரியத்தை சிருஷ்டிக்க கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உணர்ச்சி வசப்படுதலை அல்ல, மனக்கிளர்ச்சியே அல்ல, அது அதனோடு வருகிறது. ஆனால் சத்துருவுக்கு சிறிதளவும் இடம் கொடுக்க கூடாது என்று கூறும் மரித்து போகாத விசுவாசத்தையே சிருஷ்டிக்க கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார், அவர் உங்களுடைய ஜெபத்தையும் கேட்பார். நான் உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கையில் இப்பொழுது நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். ஓ கர்த்தாவே, இந்த கடும் சோதனையான நேரத்தில் இது அநேகருக்கு மரணத்துக்கும் ஜீவனுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை சுட்டிக்காட்டப் போகிறது என்பதை நாங்கள் தெளிவாக உணர்கிறோம். நான் உம்முடைய சமூகத்தில் நடுங்குகிறேன். ஏனென்றால் தேவராகிய கர்த்தாவே, நான் என் முழு இருதயத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்பதை நான் அறிந்துள்ளேன். நான் அதை தெளிவாக உணர்ந்திருந்தாலும் அடுத்த 5 நிமிடங்களில் எங்கள் மத்தியில் சுகவீனமான நபராய் ஒருவரும் இல்லாதிருக்கும்படி இங்குள்ள ஒவ்வொரு நபரும் நீர் எங்கு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்வார்களாக. கர்த்தாவே, இந்த காலையில் இங்கு அவர்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களை அறிந்திருக்கவில்லை என்றும் அவர்களை குறித்து ஒன்றுமே அறிந்திருக்கவில்லை என்பதை அறிந்தே அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தினர். ஆனால் உம்முடைய ஆவியானது அவர்களை அறிந்திருக்கிறது. நீர் அவர்களுடைய இருதயத்தின் ரகசியத்தையே அறிந்திருக்கையில்
அவர்களுடைய வேதனைகளையும் அவர்களுடைய வருத்தங்களையும் நீர் அறிந்திருப்பது எவ்வளவு நிச்சயமாயிருக்கிறது. ஆகையால் கர்த்தாவே, இப்பொழுதே உம்முடைய ஆவியானது அவர்களுடைய சுகவீனமான சரீரங்களை தொடுவதாக, அது இன்றைக்கே செய்யப்படுவதாக. இதை அருளும் கர்த்தாவே. அவர்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள தேவனே, பரிசுத்த ஆவியானவர் அதை அவர்களுக்கு அவ்வளவாய் தத்ரூபமாக்கி அவர்கள் அதை மீண்டும் ஒருபோதும் அவிசுவாசிக்காதபடிக்கு செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, மற்றொரு சுகவீனம் இருக்கிறது. அது இந்த சரீர பிரகாரமான சுகவீனத்தை காட்டிலும் மிகவும் பெரிதானதாக இருக்கிறது. அது ஒரு ஆவிக்குரிய சுகவீனமாக இருக்கிறது. ஒவ்வொரு இருதயமும் திறக்கப்படுவதாக. கர்த்தாவே, நீர் ஆபிரகாமின் பக்கத்தில் அங்கே நின்று இதே காரியத்தை செய்து காண்பித்த போது அது எப்படி இருந்திருக்கும்? உமக்கு பின்னாக இருந்த சாராளிடம் கூறினீர், வேதம் அவள் கூடாரத்திலே நகைத்தாள் என்கிறது. நீர் அதை அவளிடத்தில் கூறினீர். ஆபிரகாம் அது ஏலோகிமாய் மகத்தான தேவனாய் இருந்தது என்பதை அடையாளம் கண்டு கொண்டான். ஒரு சில நிமிடங்களிலேயே நீர் அவனுடைய பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டீர். கர்த்தாவே, இயேசுவானவர் நின்று அதே காரியத்தை செய்து நீங்கள் ஆபிரகாம் உங்களுடைய தகப்பன் என்று சொல்லிக்கொண்டு அதே சமயத்தில் நீங்கள் வேத வாக்கியங்களை அறிந்துள்ளதாக கூறிக்கொள்கிறீர்கள் என்றார். மேலும் நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பெயல்சபூல் என்று அழைத்தனர். ஆனால் இந்த கடைசி நாட்களில் நீர் மீண்டுமாய் உம்முடைய ஆவியை ஊற்றுவீர் என்று நீர் வாக்கு பண்ணினீர். தீர்க்கதரிசியோ சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்றான். இதோ நாங்கள் இருக்கிறோம். இந்த முறைகேடான உலகமானது ஒரு குடிகார மனிதன் இரவிலே தள்ளாடுவது போல பாவத்தின் கீழ் தட்டு தடிமாறிக்கொண்டிருக்கையில் சீக்கிரத்தில் அது வெடித்து சிதறிவிடும். அப்பொழுது அதனுடைய ஒரு எரிமலை தூசியும் விடப்பட்டிருக்காது. நேரமானது கடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். ஓ தேவனே, எங்களிடத்திலிருந்து எல்லா சந்தேகத்தையும் எடுத்து போடும். இப்பொழுது உள்ள இந்த காலமாற்ற சூழ்நிலையில் எங்களிடத்தில் அசைவாடும். பரிசுத்த ஆவியானவரே வாரும். உம்முடைய பெரிய சட்டைகளை விரித்து இப்பொழுது இந்த சிறு ஜனக்கூட்டத்தின் மீது அசைவாடும். அவர்களுடைய இருதயத்திற்குள்ளாக உம்மை ஆழ பதிய செய்யும். நீர் தெய்வீக பிரசன்னத்தில் இருக்கிறீர் என்பதையும் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற கர்த்தர் நானே என்று உரைத்துள்ளது நீரே என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. உம்முடைய சமூகமானது இந்த காலையில் அவர்களிடத்தில் உள்ள முழு விசுவாசத்தோடு இங்கிருந்து அவர்கள் செல்லும்படி அவர்களுடைய இருதயத்திற்குள்ளாக ஏதோ ஒன்றை செய்வதாக. சுகவீனமான ஒவ்வொருவரும், அவதியுறுகின்ற ஒவ்வொரு நபரும் சுகமடைவார்களாக. உம்முடைய ஊழியக்காரர் என்ற முறையில் நான் நின்று ஒவ்வொரு பிசாசையும் கடிந்து கொள்கிறேன். நான் ஒவ்வொரு வியாதியையும் கடிந்து கொள்கிறேன். நான் சாத்தானை கடிந்து கொள்கிறேன். நீ தோற்றோடி போய்விட்டாய். நீ முற்றிலும் பொய்யுரைத்து ஏமாற்றுபவனே இல்லாமல் ஒன்றுமில்லை. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் உன்னுடைய கரத்தை அதனின்று அப்புறப்படுத்தும்படி கூறுகிறோம். அவருடைய ஊழியக்காரனாய் இருக்கின்றபடியால் அவருடைய வார்த்தையை பிரசங்கித்து ஜனங்களுக்கு சத்தியத்தை கூறி சரியாக புரிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையோடு சரிபடுத்திக் கொள்ளும்படி கூறியிருக்கிறபடியால் சாத்தானே, நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன். தூரத்திலும் அருகிலுமிருந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடையும்படி அவர்களை விட்டு அகன்று போ. இந்த கூட்டத்தாரிலிருந்தும் இந்த ஜனங்களிடத்திலிருந்தும் போ. ஜெபிக்கின்ற தேவனை கொண்டு நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். வேதம் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது என்று உரைத்துள்ளது. அநேக நீதிமான்கள் தங்களுடைய கரங்களை வியாதியஸ்தர்கள் மேல் இங்கே இந்த காலையில் வைத்துள்ளனர். ஓ சாத்தானே, அது நான் என்றே அவர்கள் எண்ணும்படி நீ விரும்புகிறாய். ஆகையினால் நீ அவர்களிடத்திலிருந்து மகிமையை எடுத்துக்கொள்ள பார்க்கிறாய். ஆனால் அது தேவனில் உள்ள அவர்களுடைய விசுவாசமாயும் கூட இருக்கிறது. அவர்கள் தேவனை விசுவாசிக்கிறார்களே, அவர்களுடைய விசுவாசத்தினால் நீ வெளியேறத்தான் வேண்டும். எனவே உன்னுடைய பயணத்தை இங்கிருந்தே மேற்கொண்டு உனக்கு சொந்தமான இடமாகிய புறம்பான இருளுக்குள்ளாக செல்வாயாக. தேவனுடைய வேதாகமத்தின் அதிகாரத்தை கொண்டும் தூதரால் கொடுக்கப்பட்ட என்னுடைய கட்டளையை கொண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உன்னை கடிந்து கொள்கிறேன். இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் போ. அவர்கள் விடுதலை அடைவார்களாக. ஆமேன். நீங்கள் சுகமாக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று உங்களுடைய முழு இதயத்தோடு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய கரத்தை உயர்த்தி நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சுகமளிப்பவராக ஏற்றுக்கொள்கிறேன். எல்லா மாயைகளும் என்னிடத்திலிருந்து மறைந்து போய்விட்டன. நான் அவருடைய வல்லமையின் பரிபூரணத்தில் அவருடைய பிரசன்னத்தின் பாக்கியத்தில் இப்பொழுது அவரை ஏற்றுக்கொள்கிறேன். நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுங்கள். என் விசுவாசம் உண்மையை நோக்கி பார்க்கிறது. கல்வாரியின் ஆட்டுக்குட்டியே, தெய்வீக ரட்சகரே, இப்பொழுது நான் ஜெபிக்கையில் எனக்கு செவிகொடும். என் பாவத்தை எல்லாம் போக்கிவிடும். உம்மை விட்டு விலகி போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும். இப்பொழுது நாம் உண்மையாகவே இனிமையாக அவரண்டையில் நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. நான் வாழ்க்கையின் இருளான பாதையில் நடந்து செல்கையில், துயரங்கள் என்னை சூழ்ந்து கொள்கையில், ஓஹோ தேவனே, நீரே என் வழிகாட்டியாயிரும். இருள் பகலாக மாற கட்டளையிட்டு துயரத்தை துடைத்து பயத்தை போக்கி உம்மை விட்டு விலகி போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும். ஐஸ்வர்யமான கிருபையாயிற்றே.